டிபி எஜுகேஷன் ஐடி கேம்பஸில் இருந்து வழங்கப்படும் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வீடியோ சீரிஸிற்கு உங்களை வரவேற்கின்றோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்பொழுது ஃப்ளட்டரினை கற்றுக்கொண்டு இந்த ஜேர்னியில் இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் 4வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது உங்களுக்கு ஃப்ளட்டர் தொடர்பாக சிறந்த நாலேஜ் இருக்க வேண்டும் என நம்புகின்றேன். பேசிக்கலி ஃப்ளட்டரினை யூஸ் செய்து நாங்கள் பெறும் யூஐ அல்லது ஃப்ரண்ட் எண்டினை எவ்வாறு சரி செய்து ஃப்ளட்டரினை யூஸ் செய்வது என்பது பற்றி இப்பொழுது உங்களுக்கு சிறந்த நாலேஜ் இருக்க வேண்டும். நான் இங்கே கூறுவது என்னவென்றால், நிச்சயமாக இந்த கிளாஸில் நாங்கள் கற்பிக்கின்ற விஜெட்ஸ் அல்லது இந்த கிளாஸில் கற்பிக்கும் விடயங்கள் மாத்திரம் ஃப்ளட்டரில் இல்லை. உங்களுக்கு அது புரிய வேண்டும். அது மிகவும் ஆப்வியஸ் ஆகும். இந்த ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கின்ற அனைத்தையும் ஒரே கிளாஸில் ஒரே கோர்ஸில் கற்பிக்க முடியாது. எனவே நீங்கள் உங்களுடைய சைடில் இருந்து நிச்சயமாக சற்று செல்ஃப் ஸ்டடி செய்ய வேண்டும். ஃப்ளட்டரில் இருக்கின்ற நமக்கு கிடைக்கின்ற யூஐனை பில்ட் செய்ய மேலும் எளிதான வழிகள் என்னென்ன இருக்கின்றன என்று இது போன்ற விடயங்களை நீங்கள் தனியாக கூகுள் சர்ச் செய்து கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அதை நிச்சயமாக செய்ய வேண்டும். அப்பொழுதே உங்களுடைய ஃப்ளட்டர் தொடர்பான அல்லது ஓவரால் இந்த மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் தொடர்பான அறிவை நீங்கள் மேலும் அதிகரிக்க முடியும். நீங்கள் இந்த வீடியோவுக்கு இணைப்பவர் என்றால், எமது முந்தைய வீடியோ சீரீஸினை பார்க்கவில்லை என்றால், நான் காட்டும் விதமாக யூடியூபுக்கு சென்று டிபி ஐடி கேம்பஸ் என்று சர்ச் செய்யலாம். அதன் பிறகு இந்த சேனலுக்கு சென்ற பிறகு பிளேலிஸ்ட்டுக்கு சென்ற பிறகு உங்களுக்கு இங்கே ஃப்ளட்டர் என்ற ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த பிளேலிஸ்ட்டுக்கு சென்ற பிறகு உங்களால் டாட் வீடியோ சீரிஸ் மற்றும் முழு ஃப்ளட்டர் வீடியோ சீரிஸ் நாங்கள் இதுவரை செய்த லெசன் சீரிஸ் அனைத்தையும் கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் இப்பொழுது நிறைய லெசன்ஸ்களை பார்த்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஃப்ளட்டர் சம்பந்தப்பட்டதை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் யூனிட் 3 தான் பார்க்க வேண்டும். உங்களுக்கு டாட் சம்பந்தப்பட்டதை கற்க வேண்டுமானால் நீங்கள் யூனிட் 2 பார்க்க வேண்டும். நாங்கள் டாட்டில் 52 செக்ஷன்ஸ்களை பற்றி பேசியுள்ளோம். ஃப்ளட்டருக்கு தேவையான முழு டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும். அதன் பிறகு நாங்கள் இப்பொழுது யூனிட் 3 உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்பொழுது 24 செக்ஷன்ஸ் அல்லது சாப்டர்ஸ் லெசன்ஸ்களை இங்கே அப்லோட் செய்துள்ளோம். நீங்கள் இங்கே இந்த விஷயங்களை நிச்சயமாக மீண்டும் ரெஃபர் செய்ய முடியும். நீங்கள் இந்த வீடியோவுடன் நேரடியாக இணைந்திருந்தால் எமது முந்தைய ஃப்ளட்டர் சீரீஸில் நாங்கள் உருவாக்கிய அப்ளிகேஷன்ஸ் பற்றி இப்பொழுது நாங்கள் 4வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்து வருகின்றோம். அதற்கு முன்பாக உருவாக்கிய 3 அப்ளிகேஷன்ஸ்களின் முழு வீடியோவையும் நீங்கள் இந்த செக்ஷன்ஸ்களில் காணலாம். நீங்கள் கடைசியாக பார்த்தால் நாங்கள் வேலை செய்கின்ற ஆப் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது ஆப் 2 பார்ட் 1. அதன் பிறகு இது ஆப் 2 பார்ட் 2, ஆப் 3 பார்ட் 1 2 3 இப்படி அழகாக கேட்டகரைஸ் செய்து தான் இந்த லெசன் சீரீஸினை அப்லோட் செய்து வருகிறோம். இதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நினைத்து பாருங்கள், நாங்கள் லெசன் 24க்கு செல்வோம். நான் இதை ப்ளே செய்ய மாட்டேன். டிஸ்கிரிப்ஷனை பார்த்தால் நாங்கள் உருவாக்கும் அப்ளிகேஷனின் ஃபிக்மா ஃபைல் மற்றும் கோடுக்கு நீங்கள் அக்சஸ் செய்ய முடியும். உங்களுக்கு ஜிட்ஹப் சோர்ஸ் கோட் மற்றும் ஃபிக்மா ஃபைலுக்கு அக்சஸ் செய்ய முடியும் என்று தெரியும். இது ஃபிக்மா ஃபைல் மற்றும் இந்த முழு ப்ராஜெக்டின் சோர்ஸ் கோட். நீங்கள் நிச்சயமாக இந்த விஷயங்களை ரெஃபர் செய்து உங்கள் ஃப்ளட்டர் நாலேஜுக்கு ஏதாவது ஒன்றை சேர்க்க வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இப்பொழுது ஆசம் பிளேசஸ் அப்ளிகேஷனில் வேலை செய்து வருகின்றோம். இப்பொழுது நாங்கள் உருவாக்க வேண்டியது பேஜ். இங்கே இன்றைய வீடியோவில் நாங்கள் எமது ஆசம் பிளேசஸ் அப்ளிகேஷனின் வேலைகளை முடிக்கப் போகிறோம். நாங்கள் இந்த லெட்ஸ் புக் அ டூர் என்கின்ற இந்த பேஜின் யூஐயை தான் இம்ப்ளிமெண்ட் செய்ய போகிறோம். ஃப்ளட்டரை யூஸ் செய்து இந்த செக்ஷனில் நாங்கள் எவ்வாறு இது போன்ற ஒரு யூஐனை சரியாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று பார்ப்போம். இந்த செக்ஷனில் உங்களுக்கு பல முக்கியமான விஜெட்ஸ் பற்றி நான் பேச இருக்கின்றேன். அதில் ஒன்று, இது போன்ற ஒரு செக்ஷனினை இம்ப்ளிமெண்ட் செய்ய போகும் போது உங்களுக்கு இந்த இமேஜ் தெரியும். அதற்கு பிறகு ஒரு சிறிய பேக்ரவுண்ட் விழுந்துள்ளது என, அதன் பிறகு அதன் மேலே இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் மற்றும் இந்த மாதிரியாக ஒரு ரேட்டிங்ஸ் சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது இதை நாங்கள் இப்பொழுது அறிந்தவற்றை கொண்டு இம்ப்ளிமெண்ட் செய்வது கொஞ்சம் கடினம். அதாவது இதற்கென இதையே இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதற்கென தனியாக ஒரு விஜெட் இருக்கிறது. அதை நாங்கள் இந்த செக்ஷனில் கற்றுக்கொள்வோம். அப்படியானால் நாங்கள் இப்பொழுது கோடுக்கு சென்று நாங்கள் இதுவரை எமது ஆசம் பிளேசஸ் அப்ளிகேஷனில் உருவாக்கியுள்ள பகுதிகள் என்னவாக இருக்கும் என்று பார்ப்போம். நாங்கள் முந்தைய செக்ஷனில் உருவாக்கிய அப்ளிகேஷன் தான் இது. நீங்கள் அழகாக இந்த அப்ளிகேஷனை டிசைன் செய்திருப்பதை பார்க்கலாம். நாங்கள் அந்த அப்ளிகேஷனில் உருவாக்கிய இடங்களில் அந்த செக்ஷனில் பேசினோம். எவ்வாறு நேவிகேஷன் உருவாக்குவது, எவ்வாறு இந்த மாதிரியான இமேஜஸ் சேர்ப்பது, அது போன்ற நிறைய அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டிற்கு வருகின்ற பொழுது முக்கியமான விஷயங்கள், அந்த கான்செப்ட் பற்றி நாங்கள் அந்த செஷனில் பேசினோம். இங்கே உங்களால் நேச்சுரல் ஒண்டர்ஸ் தேவைப்பட்டால் இதை கிளிக் செய்த பிறகு நேச்சுரல் ஒண்டர்ஸ் என்கிற பேஜிற்கு செல்ல முடியும். இங்கிருந்து பேக் ஆக முடியும்.
அதன் பிறகு இந்த நைட் லைஃப் என்கிறதுக்கு இங்கிருந்து செல்ல முடியும். நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் இந்த இமேஜஸ் அசெட்டாக எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்று. அதன் பிறகு நாங்கள் லேண்ட்மார்க்ஸில் பேசி எவ்வாறு நெட்வொர்க் இமேஜாக இதை பயன்படுத்துவது என்று பார்த்தோம். அதன் பிறகு நாங்கள் இந்த கார்டு என்கிற விஜெட் பற்றி பேசினோம். அதன் பிறகு இந்த கல்ச்சரல் என்கிற பேஜையும் இம்ப்ளிமெண்ட் செய்வது எவ்வாறு என்று பார்த்தோம். முந்தைய செஷன்களில் எவ்வாறு செய்வது என்று அதன் பிறகு நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுத்தேன். எவ்வாறு இந்த மாதிரியான ஒரு இன்புட் ஃபீல்ட் சேர்ப்பது என்று. நான் மீண்டும் பேக் ஆகிறேன். இப்பொழுது என்னிடம் இருப்பது இந்த புக் ஃபார் ரைட் டுடே என்கிற இந்த பட்டனை கிளிக் செய்த பிறகு வரும் பேஜ். அந்த பேஜை இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்வது நாங்கள் முதலில் இந்த பேஜை உருவாக்கி முதலில் அதற்கான நேவிகேஷனை செட்டப் செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் கோடுக்கு செல்வோம். உங்களுக்கு நினைவில் இருக்கும் நாங்கள் கோடில் முழுவதுமாக இந்த லைப்ரரி என்கிறதற்குள் நான் முழு அப்ளிகேஷனின் கோடினை எழுதி செல்ல வேண்டும். நாங்கள் பேஜஸில் தான் இருக்கின்றோம். பேஜஸில் நாங்கள் ஹோம் பேஜ் என்கிற பேஜிலிருந்து தான் இந்த ஒவ்வொரு பேஜிற்கும் நேவிகேட் செய்வோம். நான் இந்த அன்யூஸ்ட் இம்போர்ட்ஸை நீக்கி விடுகிறேன். நீங்கள் கீழே வந்து பார்த்து கொள்ளலாம். இந்த புக் ஃபார் ரைட் என்கிற செஷனை நாங்கள் முதலில் பார்த்து கொள்ள வேண்டும். லேண்ட்மார்க்ஸ் கல்ச்சரல் புக் ஃபார் ரைட் என்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த விஷயங்களை கெஸ்டர் டிடெக்டரால் ரப் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் இந்த ஸ்டேட்லெஸ் விஜெட்டிற்கு செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு கெஸ்டரினை கொடுக்கின்றீர்கள் என்று நான் அந்த இன்டெலிஜென்ஸினை கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அப்போதுதான் இந்த விஜெட்டிற்கு இந்த ஆன்டாப் என்கிற கெஸ்டரினை அடையாளம் காண முடியும். அந்த இரண்டையும் நான் இந்த கேட்டகரி கார்டு என்கிறதற்கும் செய்ய வேண்டும். இந்த புக் ஃபார் ரைட் டுடே என்கிறதற்கும் செய்ய வேண்டும். அதற்கு முன் நான் இதிலிருந்து இம்ப்ளிமெண்ட் செய்யும் பேஜினை முதலில் உருவாக்கி கொள்கிறேன். நான் பேஜஸுக்கு சென்று புதிய ஒரு பேஜினை உருவாக்கி கொள்கிறேன். புக்கிங்ஸ் பேஜ் என்று புதிய ஒரு ஃபைலினை உருவாக்குவோம். புக்கிங்ஸ் பேஜ் டாட். இது ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட்டாகத்தான் உருவாக்க வேண்டும். நீங்கள் STL என்று டைப் செய்து ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட்டினை போட முடியும். நான் இதற்கு புக்கிங்ஸ் பேஜ் என்று போடுகிறேன். மறக்காமல் முதல் எழுத்து கேபிட்டல் போட வேண்டும். புக்கிங்ஸ் பேஜ் மெட்டீரியல் பேஜினை இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். நான் இங்கே ஒரு கண்டெய்னரினை போட தேவையில்லை. ஒரு ஸ்கேஃபோல்டினை போடுகிறேன். ஸ்கேஃபோல்டுக்கு என்னால் ஒரு ஆப் பாரனை கொடுக்க முடியும். ஒரு ஆப் பாராக நான் ஒரு ஆப் பாரை தான் நான் போட வேண்டும். இந்த ஃபிக்மா ஃபைலுக்கு உங்களால் ஆக்சஸ் செய்ய முடியும். கீழே இருக்கின்ற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து கொள்ளுங்கள். சரி, அதன் பிறகு நான் இதற்கு ஒரு ஸ்டைலிங்கினை போட வேண்டும். உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டைலாக நான் ஒரு டெக்ஸ்டினை கொடுக்க வேண்டும். டெக்ஸ்ட் ஸ்டைலில் நான் எனக்கு ஃபாண்ட் சைஸினை அதிகரிக்க வேண்டும். ஃபாண்ட் சைஸினை கொஞ்சம் அதிகரிப்போம். சுமார் 22. அதன் பிறகு ஃபாண்ட் வெயிட். நான் இப்போதைக்கு ஃபாண்ட் வெயிட்டினை சுமார் 600 போடுகிறேன். அடுத்து நம்மால் கலரினை போட முடியும். உங்களுக்கு நினைவு இருக்கும், நாங்கள் கலர்ஸ் என்று ஒரு தனி ஃபைலினை டிஃபைன் செய்து கொண்டோம். நீங்கள் அதற்கு கொஞ்சம் சென்று பார்க்க முடியும். நாங்கள் உருவாக்கிய கலர்ஸ் என்னவென்று. நான் இந்த யூட்டில்ஸ்களுக்குள் இருக்கின்ற கலர்ஸ் டாட் என்கிற ஃபைலுக்கு செல்கிறேன். எனக்கு தேவை இந்த ஊதா நிறம். எனக்கு நினைவிருக்கும்படி இதை நாங்கள் மெயின் கலர் என்கிறதிலிருந்து டிஃபைன் செய்து கொண்டோம். நாங்கள் புக்கிங்ஸ் பேஜுக்கு சென்று கலரினை மெயின் கலராக போடுவோம். இங்கே ஒரு எரர் வருகிறது. நான் இதை கலர்ஸ் டாட்டிலிருந்து இம்போர்ட் செய்ய வேண்டும். இப்பொழுது கொடுத்து சேவ் செய்து கொண்டால் நமக்கு இன்னும் அது வரவில்லை. நான் இப்பொழுது இந்த பேஜுக்கு செல்லும் விதமாக நேவிகேஷன் ரூட்டிங்ஸிலிருந்து உருவாக்க வேண்டும். நான் இந்த கேட்டகரி கார்டை அல்லது இந்த மஞ்சள் நிற பகுதியை கிளிக் செய்து கொண்ட பிறகுதான் நாங்கள் உருவாக்கிய புக்கிங்ஸ் பேஜுக்கு போக வேண்டும். அப்படியானால் நான் இப்போதைக்கு இந்த கன்ஸ்டன்ட்டினை நீக்கிவிட்டு நான் இதை விஜெட்டால் ரப் செய்து கொள்கிறேன். உங்களால் அதை செய்ய முடியும். நான் ஒரு முறை இதை கிளிக் செய்து இந்த மஞ்சள் நிற பல்பில் இருந்து ரப் வித் விஜெட்டினை கொடுங்கள். அதன் பிறகு உங்களால் ஒரு கெஸ்டர் டிடெக்டரால் இது ரப் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், கெஸ்டர் டிடெக்டருக்கு சைல்டு என்கிற ப்ராஜெக்ட் இருக்கிறது. அடுத்து உங்களால் கெஸ்டர் டிடெக்டருக்கு ஆன்டாப் என்கிற மெத்தடினை போட்டுக்கொள்ள முடியும். இப்பொழுது நீங்கள் நேவிகேட்டருக்கு நேவிகேட்டர் டாட் புஷ் செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். கண்டெக்ஸ்டினை எடுத்தோம். ரூட்டாக உங்களால் ஒரு மெட்டீரியல் பேஜ் ரூட்டினை போட்டுக்கொள்ள முடியும். பில்டர் ஒன்று இருக்க வேண்டும். நம்மால் பில்டராக கண்டெக்ஸ்டினை
எடுத்து இங்கே நம்மால் இதை நேரடியாக ரிட்டர்ன் செய்து கொள்ள முடியும். நாங்கள் உருவாக்கிய உங்களுக்கு நினைவிருக்கும் புக்கிங்ஸ் பேஜினை நான் இந்த விதமாக போட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் கொஞ்சம் இதை செமிகோலன் ஒன்றால் போட்டுக்கொள்ள வேண்டும். இவற்றை கமாஸால் பிரித்து கொண்டால் உங்களால் இதை அழகாக ஃபார்மட் செய்து கொள்ள முடியும். உங்களால் இதற்கு கன்ஸ்டன்ட்டை உருவாக்கி கொள்ள முடியும். அதன் பிறகு உங்களால் இதற்கும் கன்ஸ்டன்ட்டினை போட்டுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் சரியாக செய்து கொண்டால் இதை கிளிக் செய்து கொண்ட பிறகு லெட்ஸ் புக்கர் 2 என்கின்ற பேஜுக்கு போகிறது. இது புரியவில்லை என்றால் நாங்கள் முன்னர் செக்ஷன்களில் இவற்றை மிகவும் டீப்லியாக நாங்கள் பேசியிருந்தோம். அந்த விஷயங்கள் வேலை செய்வது எவ்வாறு என்று தெளிவுபடுத்தினேன். அப்பொழுது நீங்கள் இந்த பேஜினை இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நான் பாடியினை உருவாக்கி கொண்டு போகிறேன். ஸ்கேஃபோல்டில் நாங்கள் புக்கிங்ஸ் பேஜுக்கு செல்வோம். உங்களால் இவற்றுக்கும் கன்ஸ்ட் மோடிஃபையரனை போட்டுக்கொள்ள முடியும். அப்பாரில் இப்போதைக்கு எனக்கு தேவைப்படுவது டைட்டில் மட்டும்தான். இந்த பேக் ஐக்கன் தான் இந்த பின்னோக்கி செல்லும் ஐக்கன் அட் ஆகிறது. அந்த நவிகேட்டரினால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்பொழுது அப்பாரில் இருந்து கீழே வந்து நான் ஸ்கேஃபோல்டின் பாடியினை போட்டுக்கொள்கின்றேன். பாடியாக நான் போட தேவையில்லை. ஒரு சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ ஏனென்றால் எனக்கு அது ஸ்க்ரோலபிளாக இருக்க வேண்டும். உங்களால் இதில் சைல்டாக பாஸ் செய்து கொள்ள முடியும். ஒரு காலம் ஏனென்றால் எனக்கு அந்த கண்டென்ட்ஸ்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக போட தேவை என்பதால். சரி, முதலில் நான் இதற்கு ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டினை போட வேண்டும். அதற்கு முன்பாக காலமின் சில்ட்ரன் பட்டியலில் நான் பாஸ் செய்து கொள்ள வேண்டும். இதற்குள் நான் முதல் டெக்ஸ்ட் விஜெட்டினை போடுகிறேன். உங்களுக்கு நினைவிருக்கும் முதலில் இருப்பது எமது இந்த டிஸ்கிரிப்ஷன். நான் இதிலிருந்து ஒரு காப்பி எடுக்கின்றேன். இதிலிருந்து காப்பி எடுப்போம். உங்களுக்கு ஆல்ட் இன்சர்ட் என்கிற ஷார்ட்கட்டால் இந்த வார்த்தையை ரப் செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும் இது விழுகிறது. நாங்கள் இந்த காலமுக்கு ஒரு பேடிங் கொடுப்போம். உங்களால் காலமினை ரப் வித் பேடிங் செய்ய முடியும். நான் தருகிறேன் ஹொரிசாண்டல் டிரெக்ஷனில் மட்டும். அதாவது எனக்கு சிமெட்ரிக்காக இருக்க வேண்டும். எனக்கு ஹொரிசாண்டல் டிரெக்ஷனில் மட்டும் 10 சிமெட்ரிக் பேடிங்கில் சேர்க்க வேண்டும். அடுத்ததாக உங்களால் ஸ்டைலிங்கினை போட முடியும். நான் இங்கிருந்து இந்த ஸ்டைலிங்கினை காப்பி எடுக்கின்றேன். அது எனக்கு எழுது. இப்பொழுது இது பெரியதாக உள்ளது. இதற்கு நாங்கள் ஒரு சிறிய ஃபாண்ட் சைஸினை போடுவோம். சுமார் 15 ஃபாண்ட் வெயிட்டையும் குறைப்போம். அதன் பிறகு கலராக நாங்கள் டிஃபைன் செய்த கலர்ஸிற்கு சென்று உங்களுக்கு நினைவிருக்கும் நாங்கள் பிளாக் கலர் அல்லது மெயின் கலர் என்று இந்த கலரினை நான் டிஃபைன் செய்தேன். அதற்கு இந்த மெயின் பிளாக் என்கிறதை கொடுக்க போகின்றேன். அந்த அளவு சரியாக உள்ளது. அடுத்து இந்த செலக்ட் வெஹிக்கிள் என்றதை தான் நான் போட வேண்டும். நாங்கள் அதையும் போட்டுக்கொள்வோம். இது முதல் சைல்ட். அடுத்ததாக நான் இதற்கு ஒரு சைஸ் பாக்ஸினை போடுகிறேன். முதலில் நான் இதற்கு கன்ஸ்ட் கீவேர்டை போடுகின்றேன். ஒரு சைஸ் பாக்ஸினை போடுவோம். சைஸ் பாக்ஸால் நமக்கு ஒரு சிறிய ஹைட்டினை போட முடியும். சைஸ் பாக்ஸ் செலக்ட் வெஹிக்கிள். நான் ஹைட்டையும் சைஸ் பாக்ஸுக்கு 20 என்று தருகிறேன். சரி, அடுத்ததாக மீண்டும் நான் ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டை தான் உருவாக்க வேண்டும். அதுதான் இந்த செலக்ட் வெஹிக்கிள். நான் இந்த டேப்ஸ்களுக்கு இடையே மாற ஆல்ட் மற்றும் டேப்பினை பயன்படுத்துகின்றேன். நான் இந்த விஷயங்களையும் உங்களுக்கு முன்பு சொன்னேன். சரி, செலக்ட் வெஹிக்கிள். இங்கே இந்த ஸ்டைலை தான் இதற்கும் போட வேண்டும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்கின்றன. அதனால் நான் இதை காப்பி செய்து கொண்டு வந்து இதை போடுகின்றேன். செலக்ட் வெஹிக்கிள். இங்கே ஃபாண்ட் சைஸினை கொஞ்சம் அதிகரிப்பேன். இப்பொழுது நான் ஃபாண்ட் சைஸினை 20 என்று தருகிறேன். அதன் பிறகு மெயின் கலரை தான் எனக்கு இதற்கும் போட வேண்டும். மெயின் கலர் மற்றும் ஃபாண்ட் வெயிட் எனக்கு 600 இருக்க வேண்டும். சரி, அடுத்து இந்த கண்டென்ட்ஸ்களை இந்த பக்கத்திற்கு அலைன் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு உங்களால் காலமிற்கு வந்து காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் டாட் ஸ்டார்ட் ஆக செய்து கொள்ள முடியும். இப்பொழுது உங்களால் இந்த மாதிரி 3 செக்ஷன்ஸ்களை தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் செய்து கொள்ள வேண்டும். நான் இதை குரூப் செய்து கொள்கின்றேன். இந்த விதமாக, அதாவது இந்த மாதிரி 3 கார்ட்ஸ்களை நான் இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். அதனால் உங்களுக்கு தெரியும் நான் விஜெட்ஸ் ரீயூசபிள் என்கின்ற கன்செப்டினை என்னால் இதற்கு அப்ளை செய்ய முடியும்.
நான் இதற்காக ஒரு கார்டினை புதிதாக உருவாக்குகின்றேன். வெஹிக்கிள் கார்டு என்று உங்களுக்கு தெரியும். இந்த பேஜுக்கு மட்டும் தனித்தன்மை வாய்ந்ததாக இருப்பதால் உங்களால் இதற்கென மட்டும் போட்டுக்கொள்ள முடியும். ஆனால் நான் இதை மீண்டும் ரீயூசபிளாக இருக்க முடியும் என்பதால் நான் இதை விஜெட்ஸ் என்கின்ற ஃபோல்டருக்குள் உருவாக்குகின்றேன். நாங்கள் விஜெட்ஸ் ஃபோல்டருக்குள் செல்வோம். நாங்கள் பேஜஸில் இல்லை, விஜெட்ஸில் உங்களுக்கு தெரியும். விஜெட்ஸில் ரீயூசபிளில் நாங்கள் புதிதாக ஒரு ஃபோல்டரினை உருவாக்குவோம். நான் அப்படியானால் புதிதாக ஒரு ஃபோல்டரினை உருவாக்குவேன். புக்கிங்ஸ் பேஜ் என்று. அதன் பிறகு நான் இதற்கு புதிதாக ஒரு ஃபைலினை வெஹிக்கிள் கார்டு என்று போடுகின்றேன். வெஹிக்கிள் கார்டு டாட் டாட் ஸ்டேட்லெஸ் விஜெட்டாகத்தான் உருவாக்க வேண்டும். உங்களால் STL என்பதை டைப் செய்து செஷனை பெற முடியும். இதில் செஷன் வரவில்லை என்றால் நாங்கள் VS கோட் செட்டப் செய்த வீடியோவை மீண்டும் பார்த்து கொள்ளுங்கள். வெஹிக்கிள் கார்டு என்று இதற்கு போடுகின்றேன். இந்த விஷயங்களை இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். நான் இப்போதைக்கு வெஹிக்கிள் கார்டினை எனது புக்கிங்ஸ் பேஜில் போட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் எனக்கு எவ்வாறு செய்வது என்று பார்க்க தேவை. இதையும் இம்போர்ட் செய்து கொள்வோம். நாங்கள் எமது வெஹிக்கிள் கார்டினை உருவாக்க செல்வோம். உங்களுக்கு தெரியும், இதற்கும் நாங்கள் பாஸ் செய்ய வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் சில இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கே கார் என்பதையும் இதற்கு பாஸ் செய்யும் இமேஜையும், அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இரண்டையும் நாங்கள் ரீயூஸ் செய்ய வேண்டும். அதாவது என்னால் முடிந்தால் இதோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்து கொள்கிறேன். நாங்கள் வெஹிக்கிள் நேம் மற்றும் வெஹிக்கிள் இமேஜாக அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இரண்டையும் டிஃபைன் செய்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆட் செய்து கொள்வோம். அது எமக்கு மிகவும் எளிது. அப்படியானால் நான் சொல்கிறேன், இதற்கு ஃபைனல் ஸ்ட்ரிங் என்பதால் நாங்கள் ஸ்ட்ரிங் வெஹிக்கிள் நேம் மற்றும் ஃபைனல் ஸ்ட்ரிங் வெஹிக்கிள் இமேஜ் போடுவோம். அதன் பிறகு உங்களால் இந்த கன்ஸ்ட்ரக்டரினை ரிக்வயர் செய்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்களை இந்த விதமாக இப்பொழுது உங்களுக்கு இங்கே ஒரு இஷ்யூ வருகிறது. நாங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் செய்யாதால் இதுவும் வேல்யூஸ். நாங்கள் இங்கே எளிமையான செய்ய வேண்டியது, நமக்கு வரும் இமேஜ் மற்றும் இமேஜின் பெயர் அல்லது வெஹிக்கிளின் பெயர் ஆகியவற்றை நாங்கள் காலமுக்குள் போட்டுக்கொள்வது தான். அதன் பிறகு நம்மால் இதை அழகாக நமக்கு தேவையான விதத்தில் உருவாக்கி கொள்ள முடியும். நாங்கள் இதை ஒரு கார்டு விஜெட்டிற்குள் போட்டுக்கொள்வோம். அது எளிதானது என்று நான் நினைக்கின்றேன். நான் இதோ இங்கே கார்டு என்கிற விஜெட்டினை போட்டுக்கொள்கிறேன். இது சிங்கிள் சைல்டு என்பதால் நான் இதற்குள் ஒரு காலமினை பாஸ் செய்ய முடியும். காலமின் சில்ட்ரனை நம்மால் பாஸ் செய்ய முடியும். அது மல்டி சைல்டு என்பதால் முதலில் நான் இமேஜினை பாஸ் செய்ய வேண்டும். அதனால் உங்களால் இமேஜ், நான் உங்களுக்கு நெட்வொர்க் இமேஜினை த்ரூ செய்வது எவ்வாறு என்று சொல்லித் தருகிறேன். இமேஜ் நெட்வொர்க். அடுத்து உங்களால் இதோ இந்த வெஹிக்கிள் இமேஜினை பாஸ் செய்து கொள்ள முடியும். அதன் பிறகு உங்களால் இந்த இமேஜுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ்களை கொடுக்க முடியும். நாங்கள் இப்போது இதற்கு ஒரு ஸ்கேலை கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது இதற்கு ஒரு வித்தை கொடுக்கலாம். நாங்கள் 100 என்று கொடுக்கலாம். மிகவும் பெரிய வித்தும் ஹைட்டும் தேவையில்லை. அடுத்து உங்களால் ஃபிட் என்ற ப்ராப்பர்ட்டியினை போட வேண்டும். ஃபிட் என்கிற ப்ராப்பர்ட்டியினை கண்டிப்பாக போட வேண்டும். ஃபிட்டிற்கு உங்களால் boxfit.cover என்கிற வேல்யூவினை பாஸ் செய்து கொள்ள முடியும். உங்களால் இதை ஹோவர் செய்து கொண்டிருந்தால் இதில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், இதை ஹோவர் செய்து கொண்டிருந்தால் இந்த ஹைட்டுக்கும் வித்துக்கும் ஃபிட் ஆகும் விதமாக ஜூம் அவுட் அல்லது ஜூம் இன் ஆகும் என்பதுதான் இந்த கவர் என்கிற ப்ராப்பர்ட்டியால் நடக்கும். அதுதான் நமக்கு நடக்க வேண்டும். நமக்கு தேவையான ரீஜனில் விழ வேண்டும். அடுத்ததாக இந்த இமேஜுக்கு பார்டர் ரேடியஸை சேர்க்க வேண்டும். அதனால் உங்களால் இதை ஒரு விஜெட்டில் ரப் செய்து கொள்ள முடியும். அதன் பெயர் கிளிப் ரெக்ட் ஆகும். அடுத்து உங்களால் இதற்கு ஒரு பார்டர் ரேடியஸினை பாஸ் செய்து கொள்ள முடியும். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் என்று நான் இப்பொழுது சுமார் 10 இதற்கு பாஸ் செய்து கொள்கிறேன். அடுத்து நான் கீழே வந்து எனது டெக்ஸ்ட் விஜெட்டினை போட வேண்டும். அதன் பிறகு உங்களால் இதற்கு வெஹிக்கிள் நேமினை பாஸ் செய்து கொள்ள முடியும்.
இப்பொழுது நாங்கள் இதற்கு ஒரு சிறிய ஸ்டைலிங்கினை போட வேண்டும். நான் இதற்கு ஒரு ஸ்டைலிங்கினை போட்டுக்கொள்கிறேன். ஸ்டைலாக இது ஒரு டெக்ஸ்டைல் இனை பாஸ் செய்ய வேண்டும். நான் ஒரு ஃபாண்ட் சைஸினை கொஞ்சம் அதிகரிக்கின்றேன், சுமார் 15 என்று. அதன் பிறகு ஃபாண்ட் வெயிட்டினை நான் 400 என்று கொடுக்கின்றேன். ஃபாண்ட் வெயிட்டினை 400 போடுகின்றேன். மேலும் உங்களால் இதற்கு ஒரு கலரை கொடுக்க முடியும். நான் இதற்கு மெயின் கலர் என்பதை போடுகின்றேன். உங்களுக்கு தெரியும், இங்குள்ள டைட்டிலில் சேர்க்கப்படுகின்ற கலர் அல்லது இந்த வெஹிக்கிள் நேமினுடைய கலர் இந்த ஊதா நிறமாகத்தான் இருக்கிறது. உங்களால் இந்த டெக்ஸ்டைலினை மட்டும் ஒரு கன்ஸ்டன்ட்டாக இங்கே போட்டுக்கொள்ள முடியும். நாங்கள் கொஞ்சம் இவற்றிற்கு மதிப்புகளை போட்டு பார்ப்போம். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் இதற்கு தேவையான வெஹிக்கிள் இமேஜ் மற்றும் வெஹிக்கிள் நேமினை போட்டுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு வெஹிக்கிள் இமேஜினை கூகுளில் தேடி பார்ப்போம். நாங்கள் இதற்கு வெஹிக்கிள் நேமை இப்போதைக்கு கார் என்பதை போடுவோம். உங்கள் நினைவிற்கு வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிங்காகத்தான் இதை அனுப்ப வேண்டும். நாங்கள் கொஞ்சம் கூகுளுக்கு சென்று பார்ப்போம். நம்ம கண்டுபிடிக்க முடியுமா என்று வெஹிக்கிள் இமேஜஸ், நாங்கள் கார் இமேஜஸ் என்று கொடுப்போம். உங்களுக்கு பிடித்தமான படத்தை இங்கே யூஸ் செய்து கொள்ள முடியும். இமேஜஸ் என்கிற டேப்புக்கு செல்லுங்கள். நாங்கள் இப்போதைக்கு இதோ இந்த நீல நிற காரனை பயன்படுத்துவோம். உங்களால் இதன் மேல் வலது கிளிக் செய்து இங்கே காப்பி இமேஜ் லிங்க் என்பதை எடுத்து இந்த லிங்க் வேலை செய்கிறதா என்று முதலில் பார்க்க முடியும். அடுத்ததாக கோடுக்கு வந்து இதை இங்கே பேஸ்ட் செய்து சேவ் செய்து பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், நமது நெட்வொர்க் இமேஜ் வந்துவிட்டது. இந்த அளவு நன்றாக இருக்கிறது. இந்த கிளிப்பாகி இருக்கிறது என்று நினைக்கின்றேன். இந்த இமேஜினுடைய அளவு இந்த ஸ்கொயர் அளவு இல்லை. அதனால் உங்களால் இதை சரியாக போட்டுக்கொள்ளும். சிறிது பார்த்தால் இது போன்ற ஒரு ஸ்கொயர் அளவு இமேஜை கண்டுபிடித்தால் உங்களால் அதை அழகாக போட்டுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அந்த கிளிப் என்பதால், இங்கே பாக்ஸ் ஃபிட் கவர் என்பதால் இது கவர் ஆவதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இப்போதைக்கு நான் இதோ இந்த இமேஜினை போடுகின்றேன். நான் இதன் மேல் வலது கிளிக் செய்து காப்பி இமேஜ் லிங்க் என்பதை கொடுத்து நாங்கள் இந்த லிங்கினை போட்டு பார்ப்போம். சேவ் செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது அந்த இமேஜ் அழகாக வந்துவிட்டது. அடுத்ததாக நாங்கள் இந்த இமேஜினை போடுவோம். எனக்கு சில சிறிய மாற்றங்களை செய்ய வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் மீண்டும் வெஹிக்கிள் கார்டுக்கு செல்வோம். உங்களால் இந்த காலமுக்கு ஒரு பேடிங்கை கொடுக்க முடியும். நான் இதை பேடிங் விஜெட்டால் ராப் செய்து கொள்கின்றேன். ராப் வித் பேடிங். உங்களுக்கு தெரியும், அந்த இமேஜுக்கு கொஞ்சம் பேடிங் கொடுத்தால் நன்றாக இருக்கும். நாங்கள் ஆல் இதற்கு கொடுக்கலாம். சுமார் 10. இந்த அளவு சரி. இந்த கார்டு இங்கே இருப்பது இந்த பேக்ரவுண்ட் கலர் ஒன்று சேருவது. இந்த கார்டு என்கிற விஜெட்டின் டிஃபால்ட் நடத்தை தான் அது. ஆகவே நாங்கள் அந்த கார்டு என்கின்ற விஜெட்டினை முன்னர் எக்ஸ்பெரிமெண்ட் செய்தோம். இப்பொழுது நான் மீண்டும் புக்கிங்ஸ் பேஜுக்கு வந்து இது போன்று 3 வெஹிக்கிள் கார்ட்ஸை தான் போட வேண்டும். அந்த 3ஐயும் ஒரு ரோவில் போட வேண்டும். அதனால் நான் இந்த வெஹிக்கிள் கார்டை குறித்து மார்க் செய்து இது ராப் வித் ரோ என்கிறதை கொடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், இது ஒரு ரோவிற்குள் ரேப் ஆனது. அதன் பிறகு இது போன்ற 3 தேவைப்படுவதால் நான் இதை 3 முறை காப்பி செய்து விவரங்களை சரியாக போடுகின்றேன். இரண்டாவது பைக் மற்றும் இது பஸ். இதன் பிறகு நீங்கள் 3 இமேஜஸையும் கண்டுபிடிப்போம். நாங்கள் இதற்கு பைக் என்று கொடுக்கலாம். நான் இப்போதைக்கு இருக்கும் இமேஜஸில் எதையாவது போடுகிறேன். உங்களால் இது போன்ற அழகான இமேஜஸினை கண்டுபிடித்து இதற்கு சரியாக போட முடியும். நான் இதிலிருந்து காப்பி இமேஜ் லிங்க். பெரும்பாலும் இந்த இமேஜஸினை நாங்கள் கிளையண்ட் ப்ராஜெக்ட் ஒன்றை செய்கின்ற பொழுது இந்த இமேஜஸினை கிளையண்ட்டிடமே பெரும்பாலும் இருக்கும். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் முதலில் கிளையண்ட்டிடம் கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்து பஸ். நான் இப்போதைக்கு இது போன்ற ஒரு இமேஜினை போடுகின்றேன். நாங்கள் இதை காப்பி இமேஜ் லிங்க், இதை சேவ் செய்து கொள்ளுங்கள். சேவ் செய்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அழகாக எமது கார்ட்ஸ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இமேஜஸ் வரவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை உங்கள் எமுலேட்டரை கண்டிப்பாக பாருங்கள். நெட்வொர்க் இமேஜை யூஸ் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வைஃபை கனெக்ஷனான இருக்க வேண்டும். ஏனென்றால்
நாங்கள் நெட்வொர்க் வழியாகத்தான் இந்த இமேஜஸனை ஃபெச் செய்கிறோம். அதனால் கண்டிப்பாக உங்கள் எமுலேட்டரில் வைஃபை கனெக்ஷன் இருந்தால் உங்கள் லேப்டாப் அல்லது நீங்கள் பயன்படுத்துகின்ற மெஷின் வைஃபைக்கு கனெக்ட் ஆகி இருக்க வேண்டும். சரி, உங்களுக்கு தெரியும் இது ஃபெச் ஆகி சிறிது நேரம் எடுக்கும். இது ஃபெச் ஆகும் வரை உங்களால் லோடிங் இண்டிகேட்டர் ஒன்றை சேர்க்க முடியும். அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு பிறகு சொல்லித் தருகிறேன். அடிப்படையாக நாங்கள் இப்போது இது செய்து முடித்து விட்டோம். நாங்கள் அடுத்து இந்த செலக்டட் பிளேஸ் என்கின்ற செக்ஷனினை உருவாக்குவோம். நான் இந்த ஸ்க்ரீனில் மிகவும் முக்கியமான செக்ஷன் ஆகும். நாங்கள் இதை எவ்வாறு உருவாக்குவது என்று இப்பொழுது பார்ப்போம். இப்பொழுது நான் கோடுக்கு செல்கிறேன். கோடுக்கு நாங்கள் உருவாக்கியதை பார்ப்பீர்கள். இப்பொழுது நாங்கள் இந்த செலக்டட் பிளான் என்பதை போட்டுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும் செலக்டட் பிளேஸ் மற்றும் இதோ இந்த செலக்டட் வெஹிக்கிள் இரண்டும் மிகவும் ஒத்துப்போகின்றன. அதனால் நம்மால் இந்த விஜெட்ஸ் இரண்டையும் காப்பி செய்ய முடியும். நான் இதோ இந்த செலக்ட் வெஹிக்கிள் என்பதை இந்த சைஸ் பாக்ஸுடன் சேர்த்து காப்பி செய்து கொள்கின்றேன். காப்பி செய்து கொண்டு ரோவுக்கு கீழே வந்துதான் இதை போட வேண்டும். இங்கே நாங்கள் செலக்டட் பிளேஸ் என்று மாற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும் இப்பொழுது இந்த செலக்டட் பிளேஸ் அழகாக வந்துவிட்டது. இப்பொழுது மிகவும் முக்கியமான செக்ஷனினை நான் உருவாக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் இந்த செக்ஷனினை பார்த்தால் நாங்கள் இதற்கு முன்பு இது போன்ற யூஐனை இம்ப்ளிமெண்ட் செய்ததே இல்லை. இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய நமக்கு ஸ்டக் என்கின்ற விஜெட் தேவைப்படுகிறது. இங்கே ஸ்டக் என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது முக்கியம். நாங்கள் டிராயிங் போர்டுக்கு சென்று ஸ்டக் என்றால் என்னவென்று பார்ப்போம். உங்களுக்கு நினைவிருக்கும் நாங்கள் ஸ்டக் என்ற இந்த வார்த்தையை முன்னர் சந்தித்தோம். இந்த ஸ்டக் என்ற வார்த்தையை நாங்கள் எங்கே சந்தித்தோம் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். நாங்கள் நேவிகேட்டர் பற்றி பேசுகின்ற பொழுது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நாங்கள் நேவிகேட்டருக்கு புஷ் மற்றும் பாப் என்கின்ற பற்றி பேசுகின்ற பொழுது நமக்கு ஸ்டக் என்ற கான்செப்ட் கிடைத்தது. இந்த ஸ்டக் என்பது இது போன்ற ஒன்று. ஸ்டக் என்பது ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த டேட்டாவை வெவ்வேறு விதங்களில் ஸ்ட்ரக்சர் செய்ய முடியும். ஒரு ஸ்ட்ரக்சர் ஸ்டக் என்பது நான் இதை உங்களுக்கு முன்னர் காட்டியுள்ளேன். ஸ்டக் என்பது ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இந்த டேட்டாவை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் இதை 10 என்று வைத்துக் கொண்டால் இந்த 10 என்பதை ஸ்டக்கில் போட்ட பிறகு இது ஸ்டக் 10 என்பதை ஸ்டக்கில் போட்ட பிறகு நாங்கள் அடுத்தது ஸ்டக்கில் போடுவது இந்த 10 என்பதற்கு மேலே சேரும். அடுத்ததாக நான் 30 போட்டால் 30 சேருவது இந்த 20 என்பதற்கு மேலே. அப்படித்தான் நாங்கள் போடுகின்ற அனைத்தும் மேலே தான் சேரும். இதுதான் இந்த ஸ்டக்கினுடைய டிஃபால்ட் பிஹேவியர். அதாவது இதை நீக்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அல்ல, ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் தொழில்நுட்பம் தான் இந்த ஸ்டக்கில் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது கடைசியாக இங்கு என்ன சொல்கின்றார்கள் என்றால் முதலில் உள்ளே சென்றவர் தான் நமக்கு கடைசியாக வெளியே எடுக்க முடியும். நினைத்து பாருங்கள். இதை நீக்க வேண்டும் என்றால் இந்த 10 நீக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு புரியும். நான் முதலில் 30 நீக்க வேண்டும், அடுத்ததாக 20 நீக்க வேண்டும். கடைசியாக உள்ளதுதான் என்னால் 10 நீக்க முடியும். இதுதான் இந்த ஸ்டக்கினுடைய லாஜிக். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யூஐனை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்றால், ஆனால் அதை புரிந்து வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது. ஒரு ஸ்டக் என்றால் என்னவென்று நினைத்து பாருங்கள். இது ஸ்டக் என்று நாங்கள் போடுகின்ற ஒவ்வொன்றும் இதன் மேலாகத்தான் சேர்க்கப்படுகிறது. அதாவது நினைத்து பாருங்கள், ஈகம் புக் ஸ்டக் அல்லது ஸ்டக் ஆஃப் புக்ஸ் என்று புத்தகங்கள் குவியல் பாருங்கள். இப்படி இதுதான் முதலாவது போட்டது, இதுதான் இரண்டாவது போட்டது, இதுதான் மூன்றாவது போட்டது. சரி, அதுதான் ஸ்டக்கினுடைய டிஃபால்ட் நடத்தை. இப்பொழுது ஸ்டக் என்பதை இதற்கு எவ்வாறு பயன்படுத்துவது? இதுவும் ஒரு ஸ்டக் தான். இங்கே ஸ்டக் என்கிற விஜெட் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் இதில் முதலில் போட்டிருப்பது ஒரு இமேஜ். நான் இதை உங்களுக்கு இது வடிவமைக்கப்பட்ட விதத்தை காட்டுகிறேன். உங்களுக்கு தெரியும் நான் இந்த ஸ்டக்கிற்கு முதலில் ஒரு இமேஜினை போட்டிருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு சிறிய ஷேட் தேவைப்படுவதால் நான் இப்படி ஒரு கண்டெய்னரை போட்டிருக்கின்றேன். அடுத்ததாக இதற்கு மேல்தான் நான் இப்படி ஒரு காலமினை எடுத்தால் இந்த செக்ஷன்ஸ்களை நான் போட்டிருக்கின்றேன். அப்படியானால் உங்களுக்கு புரிய வேண்டும். அந்த ஸ்டக்கில் இருக்கின்ற லாஜிக் தான் நான் இங்கே பயன்படுத்தி இருக்கின்றேன். அதாவது நான் முதலில் ஒரு இமேஜினை எடுத்து ஏன் ஸ்டக்கில் போடுகின்றேன். இதை வரைந்து பார்ப்போம். முதலில் எனக்கு இருப்பது 3 விஜெட்ஸ். உங்களுக்கு தெரியும் இமேஜ் விஜெட், அடுத்ததாக இந்த கண்டெய்னர் மற்றும் டெக்ஸ்ட் கண்டென்ட் விஜெட். இதை முதலில் போடுவோம். உங்களுக்கு 3 விஜெட்ஸ் உள்ளன. ஒரு இமேஜ், அடுத்ததாக ஒரு கண்டெய்னர், பிறகு எமது கண்டென்ட் விஜெட் என்று எடுத்துக்கொள்வோம். முதலில் நான் இமேஜினை சேர்க்க வேண்டும். அப்படியானால் எனது ஸ்டக்கினை உருவாக்கி இந்த விதமாக ஒரு ஸ்டக்கினை உருவாக்குகின்றேன்.
இது எனது ஸ்டக். முதலில் நான் இமேஜினை சேர்க்க வேண்டும். இதோ நான் இமேஜ் விஜெட்டினை சேர்த்துள்ளேன். அடுத்ததாக கண்டெய்னர். இந்த கருப்பு நிற கண்டெய்னரை நான் சேர்க்க வேண்டும். அப்படியானால் நான் இரண்டாவதாக கண்டெய்னரை சேர்க்கின்றேன். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும், இங்கே ஒரு ஸ்டக் என்பதால் நாங்கள் முதலில் சேர்த்த இமேஜுக்கு மேலே தான் கண்டெய்னர் சேர்க்கப்படும். அடுத்ததாக நான் கண்டென்ட்டினை சேர்த்தால் எமது கண்டெய்னருக்கு மேலே தான் எனது கண்டென்ட் சேர்க்கப்படும். இந்த நடத்தை வருவது நாங்கள் இங்கே ஒரு ஸ்டக்கினை பயன்படுத்துவதால் தான். இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும் எவ்வாறு நாங்கள் சரியாக ஸ்டக்கினை புரிந்து கொள்வது என்று. நாங்கள் ஸ்டக் எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்த்தோம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாங்கள் நேவிகேஷன்ஸிலும் இந்த ஸ்டக் பற்றி பேசினோம். ஒன்றன் மேல் ஒன்றாக அந்த விதமாக அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் யூஐயில் உங்களுக்கு நிச்சயமாக பயன்படுத்த வேண்டிய விஜெட் ஸ்டக் என்கின்ற விஜெட் தான். அதாவது அந்த டேட்டா ஸ்ட்ரக்சரின் பெயரிலேயே தான் இந்த ஃப்ளட்டரும் இந்த விஜெட்டுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த விஜெட்டுடன் பெரிய ஸ்டக் என்பது தான் நாங்கள் கொஞ்சம் டாக்குமெண்டேஷனுக்கு சென்று எவ்வாறு இந்த ஸ்டக்கினை சரியாக பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். நான் இந்த விதமாக உங்கள் ப்ரௌசரை திறந்து கொள்ளுங்கள். நான் இந்த விஷயங்களை இங்கிருந்து மூடிவிடுகிறேன். நாங்கள் ஒரு புதிய டேபினை திறப்போம். நாங்கள் ஸ்டாக் ஃப்ளட்டர் என்று தேடுவோம். உங்களால் ஸ்டாக் கிளாஸிற்கு செல்ல முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த விஷயங்களை படித்து பார்க்கலாம். பாருங்கள், ஸ்டாக் கிளாஸ் தான். A widget that positions its children relative to the edges of its box. இது சரியாக புரியவில்லை என்றால் நாங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் செய்து வருவோம். இங்கே உங்களுக்கு ஸ்டக் எவ்வாறு வேலை செய்கிறது என்று தெரியும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் செய்வோம். நீங்கள் இங்கே ஸ்டக்கில் ஸ்டக் விஜெட்டினை பார்க்கிறீர்கள். ஸ்டக் என்பது பல சைல்ட் விஜெட்களை கொண்டது. அதாவது நமக்கு உள்ளே பல விஜெட்களை பாஸ் செய்ய முடியும். ஸ்டக்கில் முதல் என்ன சேர்க்கப்பட்டுள்ளது என்று உங்களுக்கு தெரிகிறதா? ஸ்டக்கில் முதலில் சேர்க்கப்பட்டது ரெட் என்கின்ற விஜெட் தான் என்று உங்களுக்கு புரிய வேண்டும். இந்த ரெட் கலர் விஜெட் தான் முதலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்படியானால் நீங்கள் குறியீட்டிலும் முதலில் ரெட் என்கிற விஜெட்டினை சேர்க்க வேண்டும் என்று புரிந்து கொள்கிறீர்கள். ஸ்டக்கில் அடுத்ததாக சேர்க்கப்படுவது கிரீன் ஆகும். கிரீன் என்பது இரண்டாவதாக சேர்க்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு புரிகிறது. ஸ்டக்கின் மேலே சேர்க்கப்படுவது நாங்கள் கடைசியாக சேர்ப்பது தான். உங்களுக்கு நினைவிருக்கும், நாங்கள் ஒரு ஸ்டக்கினை எடுத்துக்கொண்டால் இப்படி ரெட் தான் முதலில் சேர்க்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ரெட் எப்படி விழுகிறது? அடுத்து கிரீனினை சேர்க்க வேண்டும். கிரீன் இப்படி விழுகிறது. பிறகு கடைசியாக ப்ளூவினை சேர்த்தால் ப்ளூ தான் மேலே விழுகிறது. அப்படியானால் உங்களுக்கு புரிகிறது, இது ப்ளூ ஆகும். ப்ளூ தான் மேலே விழுந்துள்ளது. இதுதான் ஸ்டக்கினுடைய இயல்பு. இந்த ஸ்டக்கையும் நம்மால் காலம் மற்றும் ரோ போலவே பல விஜெட்ஸ்களை உள்ளே பாஸ் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு சென்றால் என்ன பாஸ் செய்யலாம் என்று பார்க்கலாம். டெக்ஸ்ட் டிரெக்ஷனை நீங்கள் டெக்ஸ்ட் டிரெக்ஷன் போன்ற பல மெத்தட்ஸினை பார்ப்பீர்கள். சில்ட்ரனினை பாஸ் செய்யலாம். அலைன்மெண்ட்டினை நம்மால் சரி செய்ய முடியும். அப்படியானால் நாங்கள் இப்பொழுது குறியீட்டிற்கு சென்று எமது யூஐயில் இருக்கின்ற இந்த ஸ்ட்ரக்சரை நாங்கள் எவ்வாறு இம்ப்ளிமெண்ட் செய்வோம் என்று பார்ப்போம். உங்களுக்கு புரிகிறது. நாங்கள் இந்த செலக்டட் பிளேசஸ் என்பதை கீழே ஒரு சைஸ் பாக்ஸினை சேர்ப்போம். இங்கே தான் நான் ஸ்டக்கினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் பார்த்தீர்கள், ஸ்டக்கினை நாங்கள் யூஸ் செய்ய வேண்டும் என்றால் முதலில் ஸ்டக் விஜெட்டினை நாங்கள் சேர்க்க வேண்டும். நான் ஒரு ஸ்டக்கினை சேர்க்கின்றேன். ஸ்டக்கிற்குள் வந்து அதன் ப்ராப்பர்ட்டிஸ்களை பார்ப்போம். அலைன்மெண்ட், சில்ட்ரன், கிளிப் பிஹேவியர், ஃபிட், கீ, டெக்ஸ்ட் டிரெக்ஷன் போன்ற விஷயங்களை பாஸ் செய்ய முடியும். சில்ட்ரன் லிஸ்டில் முதல் நாங்கள் இமேஜினை சேர்க்க வேண்டும். நாங்கள் முதலில் அதை சேர்ப்போம். எனக்கு முதலில் ஒரு இமேஜினை சேர்க்க வேண்டும். நான் ஒரு இமேஜ் அசெட்டினை சேர்ப்பேன். அதன் பெயர் அசெட்ஸ் culture.png என்பதாகும். இந்த கன்ஸ்டன்ட்டை செய்ததால் தான் இங்கே ஒரு இஷ்யூ வந்துள்ளது. நாங்கள் இந்த சிங்கிள் சைல்டு கன்ஸ்டன்ட்டை நீக்கிவிட்டு தேவையான இடங்களில் மட்டும் கன்ஸ்டன்ட்டை சேர்ப்போம். பின்னர் சேமிப்போம். பாருங்கள், ஸ்டக் சேர்க்கப்பட்டுள்ளது. ஸ்டக் சேர்க்கப்பட்ட முதல் உறுப்பு தான் இது.
நாங்கள் இமேஜினை மட்டும் சேர்த்துள்ளோம். நாங்கள் இந்த இமேஜின் ப்ராப்பர்ட்டிஸினை சற்று சரி செய்வோம். உங்களுக்கு நினைவிருக்கும் இமேஜுக்கு பார்டர் ரேடியஸ் கொடுக்க நாங்கள் கிளிப் ரெக்ட் என்றை ரப் செய்ய வேண்டும். இதை நாங்கள் சரியாக ஃபார்மேட் செய்ய முடியும். கமா சேர்ப்பதன் மூலம் இங்கே மற்றும் இங்கே இந்த பார்டர் ரேடியஸை கொடுக்கலாம். நாங்கள் சர்க்குலர் 10 என்ற பார்டர் ரேடியஸினை கொடுப்போம். அடுத்து நீங்கள் இதற்கு ஒரு ஹைட்டினை கொடுக்கலாம். நாங்கள் ஹைட்டினை சுமார் 300 என்று கொடுப்போம். அடுத்ததாக நீங்கள் இதை ஃபிட் ப்ராப்பர்ட்டி என்றை பயன்படுத்தலாம். நாங்கள் முன் பேசியது உங்களுக்கு நினைவிருக்கும். ஃபிட் என்பது பாக்ஸ் ஃபிட் கவர் என்று கொடுப்போம். நீங்கள் பார்ப்பீர்கள் இமேஜின் அளவு விரிவடைந்து நமக்கு தேவையான வகையில் அழகாக அலைன் ஆகிவிட்டது. இப்போது எனக்கு இதன் மேலே ஒரு கண்டெய்னர் சேர்க்க வேண்டும். நான் கண்டெய்னர் என்று குறிப்பிடுவது இதைத்தான். நான் நகர்த்தும் இந்த பகுதி தான் நான் கண்டெய்னர் என்று குறிப்பிடுகிறேன் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் நம்புகிறேன். இப்பொழுது அதை எவ்வாறு சேர்ப்பது என்று பார்ப்போம். உங்களுக்கு மிகவும் எளிது. எவ்வாறு சேர்ப்பது? ஒரு கண்டெய்னர் விஜெட்டினை சேர்க்க வேண்டும். கண்டெய்னருக்கு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு டெக்கரேஷன் கொடுக்க வேண்டும். டெக்கரேஷனாக நீங்கள் ஒரு பாக்ஸ் டெக்கரேஷனை கொடுக்கலாம். ஏனெனில் எனக்கு ஒரு பார்டர் ரேடியஸ் சேர்க்க வேண்டும். நான் கலரினை சேர்ப்பேன். நீங்கள் கலர் டாட் பிளாக் வித் ஒபாசிட்டினை பயன்படுத்தலாம். நான் இப்போதைக்கு ஒபாசிட்டினை சுமார் 0.3 என்று கொடுக்கிறேன். ஒபாசிட்டி போதாது என்று நினைக்கின்றேன். பின்னர் நான் அதை அதிகரிக்க வேண்டி இருக்கும். நான் இங்கு ஒரு பார்டர் ரேடியஸினை கொடுப்பேன். உங்களுக்கு நினைவிருக்கும், நாம் ஒரு பார்டர் ரேடியஸ் கொடுக்க வேண்டும். ஏனெனில் இமேஜில் இருக்கின்ற பார்டர் ரேடியஸினை போன்று நானும் இங்கு இமேஜினை பார்டர் ரேடியஸுக்கு சமமான ரேடியஸினை சேர்க்க வேண்டும். இருபது என்பது பொருந்துமா என பார்ப்போம். நாங்கள் மீண்டும் கோடுக்கு செல்வோம். நான் இதை சேவ் செய்து கொள்வேன். இங்கு ஒரு மாற்றம் தென்படவில்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். இங்கு மாற்றம் தென்படாததற்கு காரணம் நான் எமது கண்டெய்னரின் வித் மற்றும் ஹைட்டினை டிஃபைன் செய்ததுதான். நான் வித்தினை டபுள் டாட் இன்ஃபினிட்டி என தருவேன். நான் ஹைட்டினை இமேஜின் அதே ஹைட்டாக தருவேன். நான் இதை சேர்த்து சேவ் செய்ததும் இது அழகாக அட் ஆகிவிட்டதை பார்க்கலாம். நாங்கள் 10 என்ற வேல்யூவை கொடுத்தால் நான் நினைத்தபடி சரியாக அமையும். ஏனென்றால் நான் பார்டர் ரேடியஸினை இந்த கன்ஸ்டன்ட் ஆட் செய்ய வேண்டும். ஆனால் எனக்கு இங்கு மேலும் ஒபாசிட்டியினை ஆட் செய்ய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிய வேண்டும். நான் இங்கு ஹைட்டினை 100 போல குறைத்தால் நான் உருவாக்கிய இந்த கண்டெய்னரானது இமேஜுக்கு மேலே தான் ஆட் செய்யப்பட்டுள்ளது. அதனால் தான் நான் ஒரு ஷேட் போல தெரிகிறது. இந்த இமேஜில் ஒபாசிட்டியை சரி செய்ய முடியும், ஆனால் அது அவ்வளவு அழகாக இருக்காது. அதாவது எனக்கு ஒரு ஷேட் போன்ற ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும் என்றால் இதுதான் செய்யக்கூடிய அழகான விடயம். நாங்கள் மீண்டும் இந்த ஹைட்டினை 300 கொள்வோம். இப்பொழுது நீங்கள் எளிமையாக எமது கண்டென்ட்டினை சரியாக அமைக்க வேண்டும். இந்த செலக்டட் பிளேஸ் மற்றும் விஷயங்களை சரியாக அமைப்பதுதான் இப்பொழுது உங்களுக்கு உள்ளது. இந்த கம்போனண்ட்டை நாங்கள் ஷேடாக உருவாக்கியுள்ளோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கலாம். நாங்கள் இந்த விஷயங்களை சேர்ப்போம். முதலில் நீங்கள் இதை ஒரு காலமிற்குள் சேர்க்கலாம். இதை சேர்ப்பது அவ்வளவு கடினமான காரியம் அல்ல. முதலில் நாங்கள் ஒரு காலமினை எடுத்துக்கொள்வோம். காலமிற்கு சில்லனாக நான் இதை சேர்க்க வேண்டும். முதலில் எனக்கு 2 டெக்ஸ்ட் விஜெட்டுகளை சேர்க்க வேண்டும். நான் அங்கிருந்து 2 டெக்ஸ்ட் விஜெட்ஸ்களை வழியில் காப்பி செய்துள்ளேன். முதலாவது இந்த செலக்டட் பிளேஸ் என்பது இந்த மற்றும் இந்த டிஸ்கிரிப்ஷனையும் நான் வழியில் சேர்த்துக்கொள்வேன். இவற்றுக்கு பிறகு சரியான டெக்ஸ்டை சேர்க்க வேண்டும். இப்பொழுது அழகாக இருக்கும். ஸ்டைலிங்காக டெக்ஸ்டைல்களை சேர்ப்பேன். ஃபோன் சைஸ் மிகப்பெரிய ஃபோன் சைஸாக ஆட் ஆக வேண்டும். நீங்கள் இதை பார்த்தால் உங்களுக்கு புரியும். இதை செலக்டட் பிளேஸ் என்பது மிகப்பெரியது. நான் இப்போதைக்கு 30 போல கொடுப்பேன். பிறகு ஃபாண்ட் வெயிட்டினை நாங்கள் 600 கொள்வோம். பிறகு கலரினை ஒயிட் கலராக இருக்க வேண்டும். கலர்ஸால் ஒயிட் கலர் டிஃபைன் செய்துள்ளோம். மெயின் ஒயிட் என்பது
கலர் மெயின் ஒயிட் என்று நாங்கள் கொடுப்போம். இதை ஸ்டைலிங் விஷயங்கள் தான் இதற்கும் ஆட் ஆக வேண்டும். நான் இப்போதைக்கு ஒரு ஃபாண்ட் சைஸை குறைக்க வேண்டும். இதற்கு இங்கு சைஸ் 16 போல கொடுக்கலாம். நீங்கள் இந்த கன்ஸ்ட் கீபோர்டினை சரியாக ஆட் செய்து கொள்ளலாம். இப்பொழுது எமது எமுலேட்டருக்கு வந்து பார்ப்போம். சரி, இது அழகாக ஆட் ஆகிவிட்டதை நீங்கள் காணலாம். எனக்கு இதற்கு அவ்வளவு பெரிய ஃபாண்ட் ஃபைல் தேவையில்லை. நான் இங்கு 400 போல கொடுப்பேன். அடுத்ததாக காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட்டாக அமைக்க வேண்டும். கட்டாயமாக ஒரு பேடிங்கினை ரேப் செய்ய வேண்டும். இந்த கண்டென்ட் விஷயங்கள் நெருக்கமாக உள்ளன. நான் ஒரு சைம்ஸ்டிக் பேடிங்கினை ஆட் செய்து கொள்கின்றேன். எனக்கு வெர்டிக்கல் டிரெக்ஷனில் தேவை, அதாவது மேலும் கீழும் 10 மற்றும் ஹாரிசான்டல் டிரெக்ஷனில் 20 பேடிங்கினை ஆட் செய்ய வேண்டும். இது அழகாக ஆட் ஆகிவிட்டது. எனக்கு இதற்கு இடையே இடைவெளி தேவையில்லை. இந்த அளவு நன்றாக உள்ளது. நாங்கள் கன்ஸ்ட் மாடிஃபயர்ஸை சரியாக ஆட் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு நினைவு இருக்கலாம், நாங்கள் ஒரு ஷேர்ட் கம்போனண்ட்டை உருவாக்கினோம். நான் கொஞ்சம் பின்னால் வருவேன். அதை நாங்கள் இந்த கல்ச்சரல் பேஜில் உருவாக்கினோம். இந்த கம்போனண்ட்டை தான் நான் இங்கு யூஸ் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு காணலாம். அதை நாங்கள் எளிமையாக யூஸ் செய்து கொள்வோம். நாங்கள் கோடுக்கு வந்து பார்ப்போம். இந்த ஃபோல்டரில் நாங்கள் உருவாக்கியதன் முக்கியத்துவம் எவ்வளவு என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும். நான் பேலன்ஸ் ரேட்டிங்ஸ் என்பதை தானே யூஸ் செய்தேன். அதை நான் எளிதாக கண்டுபிடிக்க முடியும். இப்பொழுது நான் கீழே வந்து நாங்கள் ஒரு சைஸ் பாக்ஸினை கட்டாயமாக சேர்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிறிய இடைவெளியை இருக்க வேண்டும். நாங்கள் இதை மேலே சேர்த்து பார்ப்போம். ரேட்டிங்ஸ் கார்டு என்பது சரியாக இம்போர்ட் செய்ய வேண்டும். நான் நினைத்ததுபடி இங்கு பாஸ் செய்ய தேவையில்லை. கன்ஸ்ட்ரக்டர் கீ மட்டுமே உள்ளது என்பதை நீங்கள் காணலாம். நாங்கள் இந்த விஷயங்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவற்றை க்ளோஸ் செய்து கொள்வோம். நாங்கள் எமுலேட்டரை திறந்து பார்ப்போம். புக்கர் ரைட், இது அழகாக அட் ஆகிவிட்டதை நாங்கள் காணலாம். இங்கு ஒரு சைஸ் பாக்ஸை வேண்டும். சைஸ் பாக்ஸை நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் 30 போல ஹைட்டாக கொடுப்போம். ஓரளவு நன்றாக உள்ளது. இப்பொழுது அடுத்து நாங்கள் என்ன விஷயங்களை உருவாக்க வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்ததாக fill the details என்ற ஃபார்மினை உருவாக்க வேண்டும். அந்த ஃபார்மினை ஒரு தனி விஜெட்டாக உருவாக்கி புக்கிங்ஸ் பேஜில் இம்போர்ட் செய்து கொள்வோம். நான் இதை ஒரு தனி விஜெட்டாக பிரித்தெடுப்பேன். அப்படி செய்வது எனக்கு எளிதாகும், அதாவது மிகவும் நல்லதாக இருக்கும். நாங்கள் இப்போதைக்கு இந்த விஷயங்களை மூடிவிடுவோம். பேஜஸுக்கு வந்து நான் புக்கிங்ஸ் பேஜை ஒரு புதிய ஃபோல்டரை உருவாக்குகிறேன். பிறகு புக்கிங்ஸ் பேஜினை இந்த ஃபோல்டருக்குள் இழுத்து செல்வேன். அதன் பிறகு நீங்கள் இந்த செக்ஷன் முழுவதையும் ஃபோல்டர் இல்லாமல் தீம், சைஸ், பெயர், நாடு மற்றும் இந்த சைஸை செலக்ட் செய்து சப்மிட் செய்ய வேண்டும். இது மிகவும் நமக்கு நல்லது. அந்த உங்களுக்கு காட்டுவேன். இந்த செக்ஷனை நாங்கள் ஒரு தனி விஜெட்டாக உருவாக்குவோம். அது மிகவும் எளிது. fill the details சேர்த்து பிறகு நாங்கள் இந்த தனி செக்ஷனை உருவாக்குவோம். நான் இங்கு fill the details என்பதை காப்பி செய்து கொள்வேன். புக்கிங்ஸ் பேஜில் இருக்கின்றேன். முன்பு நாங்கள் இங்கு அப்படி ஒரு இடம் நமக்கு கிடைத்தது. இந்த விஷயங்கள் இங்கிருந்து காப்பி செய்து காலமுக்கு வர வேண்டும். என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஸ்டக் இருக்கு இப்பொழுது நமது அந்த ஸ்டக்கினுடைய வேலை முடிந்தது. நீங்கள் செலக்டட் பிளேஸ் இல்லை, fill the details என்று பார்க்கலாம். நான் fill the details ஆக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் செய்ய தொடங்குவோம். நாங்கள் உருவாக்கிய ஃபோல்டருக்குள் புக்கிங்ஸ் பேஜிற்குள் நான் இங்கு புக்கிங்ஸ் ஃபார்ம்ஸ் என உருவாக்குவேன். ஒரு டாட் ஃபைல். நான் அதையும் ஒரு ஸ்டேட்டஸ் விஜெட்டாகத்தான் உருவாக்குவேன். ஏனென்றால் நாங்கள் இன்னும் UI விஷயங்களைத்தான் இம்ப்ளிமெண்ட் செய்து வருகிறோம். நாங்கள் இங்கு இதற்கு புக்கிங் ஃபார்ம் என பெயரிடுவோம். மெட்டீரியல் இம்போர்ட் செய்து கொள்ள வேண்டும்.
இங்கு நான் முதலில் ஒரு காலமை சேர்ப்பேன். ஒரு காலமிற்குள் சில்ட்ரனாகத்தான் நான் இதை டிஃபைன் செய்து கொண்டு செல்கிறேன். முதலில் இந்த யூசர் நேம் மற்றும் இது போன்ற ஒரு இன்புட் ஃபீல்டினை உருவாக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் அதை எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். நாம் இது எனது காலமிற்கு வந்து முதலில் ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டை கொடுப்பேன். டெக்ஸ்ட் விஜெட்டாக நீங்கள் யூசர் நேமை சேர்க்கலாம். இனி இதற்கு ஸ்டைலிங்கை சேர்ப்போம். டெக்ஸ்ட் ஸ்டைலிங்காக தற்போது ஃபாண்ட் வெயிட்டினை போல்டாக அமைப்போம். முதலில் இந்த புக்கிங் ஃபார்மை இங்கு இம்போர்ட் செய்து கொள்வோம். நாங்கள் பார்த்து கொண்டே செல்லலாம். அப்போது என்ன உருவாகிறது என்று தெரியும். புக்கிங் ஃபார்ம் இங்கிருந்து இம்போர்ட் செய்வோம். இங்கு ஒரு சைஸ் பாக்ஸினை கட்டாயமாக சேர்க்க வேண்டும். சரி, இப்பொழுது யூசர் நேம் ஆட் ஆகிவிட்டதை நீங்கள் காணலாம். நாங்கள் புக்கிங் ஃபார்முக்கு செல்வோம். அடுத்ததாக இந்த இன்புட் ஃபீல்டினை உருவாக்க வேண்டும். நான் இதற்கு முன்பு ஒரு இன்புட் ஃபீல்டினை எவ்வாறு உருவாக்குவது என்று சொல்லி தந்தேன். சரி, முதலில் இதற்காக ஒரு சைஸ் பாக்ஸை சேர்ப்போம். சிறிது ஹைட் தேவைப்படுவதால் சைஸ் பாக்ஸுக்கு சிறிது ஹைட்டாக நாங்கள் 10 ஹைட்டை கொடுக்கலாம். அடுத்ததாக நான் மீண்டும் எவ்வாறு உருவாக்குவது என்று சொல்லித் தருகிறேன். ஒரு டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டை சேர்க்கலாம். அதை சேர்த்து சேவ் செய்தால் இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் எவ்வாறு விழுகிறது என்பதை நீங்கள் காணலாம். இந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் தற்போது விழுந்திருப்பதை நீங்கள் காணலாம். இதை நாங்கள் டெக்கரேட் செய்ய வேண்டும். நீங்கள் இதற்குள் டெக்கரேஷன்ஸினை பாஸ் செய்யலாம். நாங்கள் முதலில் ஒரு இன்புட் டெக்கரேஷனை இதற்கு தர வேண்டும். டெக்கரேஷனாக அடுத்ததாக ஒரு லேபிள் டெக்ஸ்டை காணலாம். அதாவது லேபிள் டெக்ஸ்ட் என்பது இங்கு உள்ளே ஜாயின் என்று. டெக்கரேஷனாக அடுத்ததாக நீங்கள் ஒரு லேபிள் டெக்ஸ்டை காணலாம். அதாவது லேபிள் டெக்ஸ்ட் என்பது இங்கு உள்ளே ஜான் என்று நீங்கள் காணலாம். அதாவது இங்கே லேபிளினை நம்மால் ஆட் செய்ய முடியும். இது ஒரு ஸ்ட்ரிங். நான் இங்கே என்டர் யுவர் யூஸ் நேம் என்று கொடுக்கலாம். நீங்கள் இவ்வாறு அட் ஆகிறது என்று பார்க்கலாம். இதை பாருங்கள், என்டர் யுவர் யூஸ் நேம் என்று இங்கு லேபிள் டெக்ஸ்டாக அட் ஆகிவிட்டது. அடுத்ததாக நீங்கள் ஒரு பார்டரை சேர்க்கலாம். இந்த பார்டர் எனக்கு தேவையில்லை என்பதால் நீங்கள் இங்கு பார்டரினை நீக்கலாம். அல்லது இங்கு ஒரு அவுட்லைன் இன்புட் பார்டரை சிறிய பார்டரை கொடுக்கலாம். இந்த பார்டர் ரேடியஸை கொடுத்து பார்ப்போம். இப்பொழுது சர்க்குலராக 10 போல கொடுப்போம். உங்களுக்கு அழகாக பார்டர் ரேடியஸ் அட் ஆகிவிட்டதை பார்க்கலாம். இந்த அளவு நன்றாக உள்ளது என்று நான் நினைக்கின்றேன். சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். இந்த காலமின் கிராஸ் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்டார்ட்டாக அமைப்பது நல்லது. இது போன்ற ஒரு செக்ஷனினை நான் மீண்டும் சேர்க்க வேண்டும். நான் ஒரு சைஸ் பாக்ஸினை சேர்ப்பேன். இப்பொழுது உங்களுக்கு புரிய வேண்டும், இந்த செக்ஷனையும் நீங்கள் ரீயூசபிளாக உருவாக்கலாம். இதை நீங்கள் தனியாக உருவாக்கினால் மிகவும் நல்லது என நான் நினைக்கின்றேன். நான் இப்போதைக்கு இதை நான் காட்டியபடி உருவாக்கி விடுகின்றேன். நீங்கள் இப்பொழுது ரீயூசபிள் விஜெட்ஸ் பற்றி நிறைய பேசியுள்ளோம். யூசர் நேம் இப்பொழுது எனக்கு தேவை. யூசர் நேம், அடுத்து என்டர் யுவர் கண்ட்ரி. உங்களுக்கு என்டர் யுவர் கண்ட்ரி என்பதும் அட் ஆகிவிட்டதை காணலாம். அடுத்ததாக என்ன சேர்க்க வேண்டும் என்று பார்ப்போம். அடுத்ததாக இது போன்ற ஒரு விஜெட்டினை நான் உருவாக்க வேண்டும். இதை நாங்கள் எவ்வாறு உருவாக்குவது என்று பார்ப்போம். நமது காலமுக்கு தீம் சைஸ் மற்றும் இந்த ரோவை தான் நாங்கள் ஆட் செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். நான் இந்த தீம் சைஸினை முதலில் சேர்ப்பேன். நாங்கள் ஃபார்முக்குள் இந்த விஷயங்களை உருவாக்கி செல்வோம். மீண்டும் விஜெட்ஸினை பிரிக்க தேவையில்லை. நான் இந்த கன்ஸ்ட் கீவேர்டினை சரியாக சேர்த்துக் கொள்கிறேன். முதலில் நாங்கள் இந்த தீம் சைஸ் என்பவற்றை பார்ப்போம். நான் இப்போதைக்கு இது போன்ற ஒன்றை காப்பி செய்து கொள்வேன். ஏனென்றால் எனக்கு இது போன்ற ஒன்று தான் தேவைப்படுகிறது. இதில் கண்ட்ரிக்கு பதிலாக தீம் சைஸ் வர வேண்டும். தீம் சைஸினை சேர்ப்போம். இவை நமக்கு தேவையானபடி அட் ஆகின்றதை பார்ப்போம்.
முதலில் நாங்கள் தீம் சைஸ் என்பதை பார்ப்போம். நான் இப்போதைக்கு இது போன்ற ஒன்றை காப்பி செய்து கொள்வேன், ஏனென்றால் எனக்கு இது போன்ற ஒன்று தான் தேவை. இதற்கு கண்ட்ரிக்கு பதிலாக தீம் சைஸ் வர வேண்டும். தீம் சைஸ் என்று நாங்கள் கொடுப்போம். இவை நமக்கு தேவையானபடி அட் ஆகிறதா என்று பார்ப்போம். அடுத்து நாங்கள் தீம் சைஸினை என்பதை சேர்த்துள்ளோம். அடுத்து நாங்கள் ரோவினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். கோடுக்கு செல்வோம். கோடில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சைஸ் பாக்ஸினை சேர்க்கவும். நமக்கு சிறிய இடைவெளி தேவை. அடுத்து நீங்கள் ஒரு ரோவை சேர்க்கலாம். ரோவிற்குள் சில்ட்ரனாக முதலில் நீங்கள் ஒரு கண்டெய்னரை சேர்க்கலாம். மேலும் இந்த விஷயங்களை பட்டனாக சேர்க்கலாம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாங்கள் முன்பு ஒரு பட்டனை உருவாக்கினோம். இந்த சப்மிட் பட்டனை உருவாக்கும் போது அதை இதற்கும் யூஸ் செய்யலாம். நாங்கள் கோடுக்கு செல்வோம். சில்ட்ரனாக நான் முதலில் சேர்க்க வேண்டியது ஒரு கண்டெய்னருக்கு நான் ஒரு வித் மற்றும் ஹைட்டை கொடுக்கின்றேன். நான் இப்போதைக்கு ஹார்ட் கோட் வேல்யூகளை பயன்படுத்துவேன். ஹைட்டையும் ஹார்ட் கோட் வேல்யூவில் பயன்படுத்துவேன். அதன் பிறகு நீங்கள் டெக்கரேஷனை சேர்க்கலாம். டெக்கரேஷனாக பாக்ஸ் டெக்கரேஷனை தான் நான் சேர்க்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் இதற்கு ஒரு பார்டர் ரேடியஸை சேர்க்கலாம். பார்டர் ரேடியஸ் டாட் சர்க்குலர் முழுமையான ரவுண்டாக வர வேண்டும் என்பதால் நான் இங்கு இப்போதைக்கு 100 போல கொடுக்கின்றேன். இது முழுமையாக ரவுண்டாக வர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். மெயின் கலரினை கலராக நான் சேர்க்க வேண்டும். சரி, உங்களுக்கு தெரியும், நான் இங்கு பார்டர் ரேடியஸை நீக்கிவிட்டு டெக்கரேஷனில் வேறு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளன என்று பார்ப்போம். டெக்கரேஷனில் இது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. டெக்கரேஷனில் இருக்கின்ற ப்ராப்பர்ட்டிஸில் ஷேப் என்று ஒன்று இருப்பதை பார்ப்பீர்கள். ஷேப் என்பதில் கொஞ்சம் ஹோவர் செய்தால் உங்களுக்கு புரியும். இதுபோல் இந்த கண்டெய்னருக்கு ஷேப் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டியினை நீங்கள் டிஃபைன் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், அதற்கு பிறகு பாக்ஸ் பேஜ் டாட் ரெக்டாங்கிள் பாக்ஸ் பேஜ் டாட் சர்க்கிள் என்று உள்ளது. இதில் ஹோவர் செய்தால் உங்களால் பார்க்க முடியும். நாங்கள் இதை கன்ஸ்டாக முதலில் சேர்ப்போம். இதை ஹோவர் செய்தால் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். நான் இதை சேவ் செய்ததும் உங்களுக்கு புரியும். இந்த ஷேப்பினை சர்க்கிளாக நாங்கள் டெக்கரேட் செய்து கொள்ளலாம். அதனால் தான் நீங்கள் நமக்கு பார்டர் ரேடியஸ் தேவை இல்லை. ஆனால் பார்டர் ரேடியஸால் அதுதான் நடக்கும். கோடுக்கு செல்வோம். கோடுக்கில் கண்டிப்பாக அதன் பிறகு நீங்கள் இதற்கு ஒரு சைல்டாக சென்டர் விஜெட்டினை பாஸ் செய்யலாம். சென்டரின் சைல்டாக ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டினை பாஸ் செய்து கொள்ளலாம். நாங்கள் டேட்டாவாக இப்போதைக்கு இன்று ஒரு இதை கொடுப்போம். இதை நீங்கள் பார்க்கலாம். 1 என்பது அட் ஆகிவிட்டது. இங்கு நாங்கள் டெக்ஸ்டைலை கொடுப்போம். ஃபோன் சைஸ் அதிகரிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரியும். நாங்கள் என்ன கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம். நாங்கள் 3 என்பதை கொடுக்க வேண்டும். அதன் கலர் ஒயிட்டாக இருக்க வேண்டும். நான் இங்கு 3 என்பதை கொடுப்பேன். ஒரு ஸ்டைலினை நீங்கள் கொடுப்போம். ஒரு டெக்ஸ்டைல் ஒரு ஃபோன் சைஸை கற்று அதிகரித்துக் கொள்கின்றேன். நாங்கள் ஃபோன் சைஸை 30 போல கொடுப்பேன். இங்கு வர வேண்டிய கலர் நான் மெயின் ஒயிட்டை சேர்த்து கொடுக்கின்றேன். இப்பொழுது சற்று பாருங்கள், இது அழகாக ஸ்டைல் ஆகிவிட்டதை நீங்கள் காணலாம். நீங்கள் இந்த கன்ஸ்ட் கீபோர்டையும் சரியாக சேர்த்துக் கொள்ளலாம். பட் எனக்கு இதற்கு ஃப்ரண்ட் வெயிட்டையும் அதிகரிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஃப்ரண்ட் வெயிட்டை 600 போல கொடுப்பேன். இந்த அளவு நன்றாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கின்ற இந்த செக்ஷன், இந்த ஆட் ஓர் ரிமூவ் டீம் மெம்பர்ஸ் என்ற செக்ஷனை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு புரியும், நாங்கள் இதை ஒரு ரோவுக்குள் சேர்த்தோம். அப்படி என்றால் இதனுள்ளே இதை நீங்கள் ஒரு தனி கோலமாக ஆட் செய்து கொள்ளலாம். நான் இப்பொழுது அதை சேர்ப்பது எவ்வாறு என்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் இங்கு ஏன் ஒரு காலமையாக சேர்க்க வேண்டும் உங்களுக்கு புரியும். இதனுள்ளே இருக்கின்ற இந்த கண்டென்ட், இங்கே நான் இந்த செக்ஷன் பற்றி தான் பேசுகிறேன். நீங்கள் பார்க்கலாம், இதனுள்ளே இருக்கின்ற கண்டென்ட் ஒன்றுக்கு கீழே ஒன்றாகத்தான்
பிளேஸ் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் இதை வெறுமனே ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டுக்குள் சேர்க்கலாம். அதன் பிறகு இந்த செக்ஷனை நீங்கள் ஒரு ரோவுக்குள் சேர்த்து, இந்த விஷயங்கள் முன்பு நாங்கள் மிகவும் டீப்லி இதை விட கடினமான ஒரு யூஐ இம்ப்ளிமெண்ட் செய்வது பற்றி பேசினோம். நாங்கள் மீண்டும் கோடுக்கு செல்வோம். கோடுக்கு வந்து நான் முன்பு சொன்னதைப் போல கண்டெய்னர் முடிந்த பிறகு ஒரு காலமை சேர்க்க வேண்டும். காலமில் முதலிலாக டெக்ஸ்ட் விஜெட் உள்ளது. காலமுக்கு முதலில் சில்ட்ரன் லிஸ்ட்டை சேர்க்க வேண்டும். அதன் பிறகு தான் டெக்ஸ்ட் விஜெட்டை கொடுக்க முடியும். டெக்ஸ்ட் விஜெட்டாக நான் இந்த add or remove team members என்பதை சேர்க்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் இம்யூலேட்டர் ஒன்றுடன் சேர்ந்தால் சற்று பார்க்கலாம். இந்த விடயங்கள் அழகாக விழும் விதத்தை பாருங்கள். add or remove team members நீங்கள் இந்த ஸ்டைலிங் விஷயங்களை சேர்க்கலாம். நான் இப்போது மேலே ஸ்டைலிங் விஷயங்களை காப்பி செய்து வருகிறேன். இங்கு பேஸ்ட் செய்வோம். இதன் சைஸ் மிகவும் அதிகமாக என்பதை நீங்கள் காணலாம். ஃபாண்ட் சைஸ் 17 போல குறைப்போம். மெயின் பிளாக் கலராக வேண்டும். ஃபாண்ட் வெயிட்டையும் 400 போல சேர்ப்போம். இந்த அளவு நன்றாக உள்ளது. நாங்கள் காலமுக்கு சென்று நாங்கள் காலம் கன்ஸ்ட் மாடிஃபையரை கொடுப்போம். அடுத்ததாக உங்களுக்கு புரியும், நாங்கள் முதலில் டெக்ஸ்ட் விஜெட்டை சேர்த்தோம். அப்படி என்றால் இப்பொழுது இந்த இரண்டையும் நாங்கள் ஒரு ரோவுக்குள் சேர்க்க வேண்டும். இப்பொழுது நான் இங்கு வந்து ஒரு ரோவை சேர்ப்பேன். ரோவுக்குள் நீங்கள் சில்ட்ரனை பாஸ் செய்து கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கும் நினைவிருக்கலாம், நாங்கள் முன்பு இது போன்ற ஒரு பட்டனை உருவாக்குவோம். இந்த சப்மிட் என்ற பட்டன் நாங்கள் இந்த சற்று கோடுக்கு வந்து பார்த்தால் அதை நான் விஜெட் ஷேடில் பட்டனில் உருவாக்கினேன். உங்களுக்கு நினைவிருக்கலாம், இதற்கு நாங்கள் பட்டன் டெக்ஸ்டினை பாஸ் செய்ய வேண்டும். இதன் பெயர் தான் கஸ்டம் பட்டன் என்பது. அப்படி என்றால் நான் இதை எனது கோடுக்குள் யூஸ் செய்து கொள்கின்றேன். நான் இந்த வழியில் 2 கஸ்டம் பட்டன்ஸை தான் யூஸ் செய்ய வேண்டும். முதலில் அதை சரியாக இம்போர்ட் செய்ய வேண்டும். இம்போர்ட் செய்து உங்களுக்கு நினைவிருக்கலாம், இதற்குள் நான் பட்டன் டெக்ஸ்டை பாஸ் செய்ய வேண்டும். அப்படி என்றால் நான் add என்பதை ப்ளஸ் குறியீட்டுடன் பாஸ் செய்து கொள்கிறேன். நாங்கள் இதை சேவ் செய்து கொள்கிறேன். add என்பது விழுந்துள்ளதை நீங்கள் காணலாம். இதில் ஒரு சிறிய கஸ்டமைசேஷன் செய்ய வேண்டும். நான் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியினை பாஸ் செய்யவில்லை என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். நான் 2 பட்டன்ஸ் ஒரே கலரில் விழக்கூடாது. நீங்கள் பார்க்கலாம், 2 கலர்ஸில் விழ வேண்டும். இப்பொழுது நான் கலர் என்ற ப்ராப்பர்ட்டியினை எவ்வாறு பாஸ் செய்வது என்று காட்டுகிறேன். உங்களுக்கு புரிய வேண்டும். பேசிக்கலி பார்த்தால் எமது இந்த பேக்ரவுண்ட் கலர் தான் மாற வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் நான் ஒரே எல்லோ கலரை தான் சேர்த்துள்ளேன். நீங்கள் பார்க்கலாம், இந்த தேர்ட் பார்ட்டி கேட்டகரி கலர் என்பதை தான் நான் சேர்த்துள்ளேன். நீங்கள் அதை ஒரு ஃபைனல் கலராக பாஸ் செய்து கொள்ளலாம். நாங்கள் இதற்கு பட்டன் கலரை சேர்ப்போம். கன்ஸ்ட்ரக்டருக்கு கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். பல்பிலிருந்து நீங்கள் அதை எளிதாக ஆட் செய்து கொள்ளலாம். இப்பொழுது நீங்கள் தேர்ட் கேட்டகரி கலர் என்பதற்கு பதிலாக பட்டன் கலரை யூஸ் செய்து கொள்ளலாம். இப்பொழுது இஷ்யூஸ் வர வேண்டும். நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். புக்கிங்ஸ் ஃபார்மில் இஷ்யூஸ் வந்துள்ளன. கல்ச்சரல் பேஜிலும் இஷ்யூஸ் வந்துள்ளன. ஏனென்றால் நான் இவற்றை யூஸ் செய்து இடங்களில் இந்த கலர் என்னவென்று சொல்ல வேண்டும். உங்களுக்கு நினைவிருக்கலாம், பட்டன் கலரினை சேர்த்து கொள்ள வேண்டும். நான் இந்த தேர்ட் பார்ட்டி கேட்டகரி கலர் என்பதை சேர்ப்பேன். இதற்கு நாங்கள் அதன் புக்கிங் ஃபார்மிற்கு வர வேண்டும். அதன் பிறகு நீங்கள் பட்டன் கலரினை பாஸ் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், பட்டன் கலர்ஸையும் நாங்கள் டிஃபைன் செய்துள்ளோம். நாங்கள் யூட்டில்ஸில் கலர்ஸுக்கு செல்வோம். இவை மெயின் க்ரீன் கலர் என்பதை மெயின் ரெட் கலராக இதற்கு மெயின் க்ரீன் கலரை சேர்ப்பேன். நான் பிறகு பட்டன் கலராக மெயின் ரெட் கலரினை சேர்ப்பேன். இந்த விஷயங்களாக add ஆகும் விதத்தை நீங்கள் காணலாம். இந்த விஷயங்கள் அழகாக add ஆகும் விதத்தை நீங்கள் காணலாம். நான் இந்த இரண்டிற்கும் இடையில் ஒரு சிறிய சைஸ் பாக்ஸை சேர்ப்பேன். சிறிய இடைவெளி வர வேண்டும் என்பதால் சைஸ் பாக்ஸ் வித்தினை நான் இப்போதைக்கு 10 போல கொடுக்கின்றேன். அந்த இருவரும் இரு பக்கமாகிவிட்டனர். அடுத்ததாக எமது முழு ரோ தான் இது. உங்களுக்கு புரியும், இந்த ரோவில் நீங்கள் மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட்டினை ஸ்பேஸ் பிட்வீனாக அமைத்துக் கொள்ளலாம். அந்த இருவரும் இரு பக்கமாக தள்ளப்பட்டதை பார்க்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த பட்டனுக்கு இடையில் மேலும் இடைவெளி கொடுக்கலாம். எனக்கு இன்னொரு சஜஷன் உள்ளது.
நீங்கள் விரும்பினால் இந்த ரோவினை ஒரு கார்டு விஜெட்டில் ரப் செய்து கொள்ளலாம். நான் இங்கு ரப் விஜெட் கார்டு என்று கொடுப்பேன். கார்டினை ரப் செய்த பிறகு இது அழகாக இருப்பதை நீங்கள் காணலாம். உண்மையில் இருந்ததை விட அதற்கு பிறகு நான் இதற்கு ஒரு பேடிங்கை கொடுப்பேன். நான் இந்த பிரிவுகளில் எல்லாம் ஒரு பேடிங் கொடுப்பேன். நீங்கள் பார்க்கலாம், ஒரு சிறிய கார்டு போல தான் உள்ளே இந்த விஷயங்கள் அட்டாகி உள்ளன. நீங்கள் இப்பொழுது இந்த விஷயங்களையும் சேர்த்து கொண்டோம். அதன் பிறகு நாங்கள் ஒரு டிவைடரை சேர்க்க வேண்டும். நாங்கள் கீழே ஸ்க்ரோல் செய்து வருவோம். இது ரோ முடிந்தது, கார்டும் முடிந்தது. நாங்கள் இங்கு ஒரு டிவைடரை சேர்ப்போம். டிவைடர் அட் ஆகிவிட்டதை நீங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் எளிமையாக எமது டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பட்டனை சப்மிட் பட்டனாகத்தான் சேர்க்க வேண்டும். நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் விஜெட்டுக்குள் டிஸ்கிரிப்ஷனை சேர்க்கலாம். இங்கு ஒரு கமா வர வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு அரேக்குள் தான் இந்த விஷயங்களை சேர்க்கின்றேன். அடுத்ததாக நீங்கள் இங்கு ஒரு சிறிய ஸ்டைலிங்கினை காப்பி செய்து கொள்ளலாம். காப்பி செய்து இதற்கு சேர்க்கவும். இங்கு கமா வர வேண்டும். இந்த அளவு நன்றாக உள்ளது. எனக்கு ஃபாண்ட் சைஸ் அதிகம். ஃபாண்ட் சைஸினை நாங்கள் 16 போல வைப்போம். மேலும் கண்டிப்பாக எனக்கு இங்கு ஒரு சைஸ் பாக்ஸ் வர வேண்டும். சைஸ் பாக்ஸ் ஹைட்டினை நாங்கள் இப்போதைக்கு 10 போல கொடுப்போம். இந்த அளவு நன்றாக உள்ளது. கடைசியாக நான் சப்மிட் பட்டன் நீங்கள் மீண்டும் எமது கஸ்டம் பட்டனை யூஸ் செய்து கொள்ளலாம். நான் இதோ இந்த கன்ஸ்ட் மாடிஃபயர்ஸினை இதற்கு ஆட் செய்து கொடுக்கின்றேன். அது எனக்கு எளிது. நீங்கள் எமது கஸ்டம் பட்டனை இதற்கும் யூஸ் செய்து கொள்ளலாம். பட்டன் டெக்ஸ்ட் சப்மிட், மேலும் பட்டன் கலராக உங்களுக்கு நினைவிருக்கலாம். எமது தேர்ட் பார்ட்டி கேட்டகரியை தான் நான் யூஸ் செய்து கொண்டோம். கலராக சப்மிட் என்பது விழுந்து விட்டதை நீங்கள் காணலாம். இப்போது இங்கு நான் ஃபாண்ட்டை சேர்க்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு புரியும். இந்த பட்டனை நீங்கள் விரும்பினால் மீண்டும் ஒரு சைஸ் பாக்ஸை சேர்க்கலாம். இங்குள்ள இஷ்யூ என்னவென்றால் பட்டனை நான் இந்த பக்கத்தில் ப்ளேஸ் செய்ய வேண்டும். நான் இப்போது இந்த செக்ஷனை உருவாக்கும் போது அதையும் சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் இதை செய்து கொள்ளலாம். இந்த பட்டனை நீங்கள் ஒரு ரோவில் ரப் செய்து கொள்ளலாம். ரோவில் ரப் செய்த பிறகு நீங்கள் அலைன்மெண்ட்ஸினை பெறலாம். மெயின் அலைன்மெண்ட்ஸினை எடுத்துக்கொண்டு மெயின் அலைன்மெண்ட்டினை அதற்கு தள்ளிக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினால் இதை இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். கன்ஸ்டன்ட்டை சேர்ப்பேன். இதற்கு பிறகு நீங்கள் கன்ஸ்டன்ட்டை நீக்கலாம். இறுதியாக நீங்கள் கீழேயும் ஒரு சைஸ் பாக்ஸை சேர்க்கலாம். அப்போது உங்களுக்கு சற்று இடைவெளி கிடைக்கும். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் அடிப்படையில் நமக்கு தேவையான விஷயங்களை இப்போது நாங்கள் டிசைன் செய்து முடித்து விட்டோம். யூஐனை பார்த்தால் நீங்கள் பார்க்கலாம், மிக அழகாக நாங்கள் டிசைன் செய்துள்ளோம். இந்த ஸ்டக்கினை பாருங்கள், ஸ்டக்கும் மிக அழகாக இருக்கிறது. அதாவது சரியாக அதே வழியில் நாங்கள் டிசைன் செய்தோம். இதை பக்கத்தில் வைப்போம். இமெயிலினை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். இந்த கெஸ்டர்ஸ் மூலமாக இன்புட் திறக்கிறது. அதுதான் இங்கே நடக்கிறது. இதையும் பாருங்கள். இவை இரண்டும் மிகவும் ஒத்திருக்கின்றன. அதன் பிறகு ஃபார்மினை எடுத்தாலும் மிகவும் ஒத்திருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் இதை சற்று மாற்றி வைத்துள்ளோம். நாங்கள் ஒரு கார்டுக்குள் சேர்த்துள்ளோம். அடுத்ததாக ஒரு ஃபுட்டரை சேர்த்துள்ளோம். நாங்கள் சப்மிட் பட்டனை உருவாக்கியுள்ளோம். இந்த பட்டனை அழுத்தினால் இப்போது எதுவும் தெரியவில்லை. நாங்கள் இன்னும் யூஐனை இம்ப்ளிமெண்ட் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி என்றால் எமது இந்த 4வது அப்ளிகேஷனின் வேலைகளை இங்கிருந்து நாங்கள் முடிக்கலாம். நாங்கள் சற்று பார்த்தால் நாங்கள் இந்த செக்ஷன்ஸினை எடுத்து டிசைன் செய்த அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆசம் பிளேஸ் அப்ளிகேஷனை தான் நாங்கள் டிசைன் செய்தோம். இதில் முக்கிய நோக்கம் இந்த அப்ளிகேஷனில் நாங்கள் எவ்வாறு இமேஜஸினை பயன்படுத்துவது என்பதுதான். அசட்டாக நாங்கள் எவ்வாறு இமேஜஸினை பயன்படுத்துவது என்றும் எவ்வாறு நெட்வொர்க் இமேஜாக இமேஜஸினை பயன்படுத்துவது என்றும் பேசினோம். அடுத்ததாக உங்களுக்கு நினைவிருக்கலாம், நாங்கள் எவ்வாறு நேவிகேஷன்ஸினை உருவாக்குவது, அதன் பிறகு நாங்கள் எவ்வாறு இந்த கஸ்டம் விஜெட்ஸை ஒரே விஜெட்டை நாங்கள் எவ்வாறு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்ஸில் யூஸ் செய்வது, அதன் பிறகு பேசினோம் எவ்வாறு எமது கோட் இருக்கின்ற ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரினை சரியாக மேனேஜ் செய்வது நீங்கள் பார்க்கலாம். நான் பேஜஸை ஃபோல்டரில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பேஜஸை தனி ஃபோல்டரில், கலரை தனி ஃபைலில், விஜெட்ஸையும் ஷேர்டாக தனித்தனியாக ரீயூசபிளாக நாங்கள் இவற்றை சரியாக செய்துள்ளோம். நாங்கள் அதை எவ்வாறு சரியாக செய்வது என்று பார்த்தோம். இறுதியாக நாங்கள் பேசினோம் எவ்வாறு இந்த ஸ்டக் போன்ற விஜெட்டை சரியாக பயன்படுத்துவது, எவ்வாறு இந்த ஸ்டக் அன்றதை ஹூட் வேலை செய்கிறது என்று பார்த்தோம்.
அடுத்ததாக நாங்கள் ஒரு ஃபார்மினை டிசைன் செய்தோம். அடுத்ததாக ஃபுட்டரை சேர்த்து சப்மிட் பட்டனை சரியாக சேர்த்தோம். அப்படி என்றால் இந்த வீடியோவில் நாங்கள் 4வது அப்ளிகேஷனின் வேலையை முழுமையாக முடித்து விட்டோம். நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த முழு கோடுக்கும் ஆக்சஸ் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் இந்த முழுமையான முடிக்கப்பட்ட ப்ரொஜெக்டின் GitHub ரெபோசிட்டரிக்கு செல்லும் லிங்கினை கீழே இங்கிருந்து டிஸ்கிரிப்ஷனில் காணலாம். இது மிகவும் உங்களுக்கு முக்கியம். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் இந்த லிங்கிற்கு சென்றதும் இது போன்ற ஒரு பேஜுக்கு தான் அழைத்து செல்லப்படும். நீங்கள் பார்க்கலாம், இங்கு கண்டிப்பாக நீங்கள் சரியான ரெபோசிட்டரியில் இருக்கின்றீர்களா என்று பாருங்கள். Awesome Places App for DP Education ரெபோசிட்டரிக்கு தான் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும். நீங்கள் லைபுக்கு செல்லலாம். லைபுக்குள் இருக்கின்ற விஷயங்களை நாங்கள் இந்த பகுதியில் முழுவதும் பேசினோம். இந்த விஷயங்களை கண்டிப்பாக ரெஃபர் செய்யுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் உருவாக்குகின்ற அப்ளிகேஷன்ஸ் முழுமையாக முடியும் வரை உருவாக்க முடிந்தால் கண்டிப்பாக உங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஜேர்னிக்கு ஒரு பெரிய நாலேஜ் ஒன்றை நீங்கள் சேர்த்துக்கொள்ள முடியும். அப்படி என்றால் நாங்கள் அடுத்த செக்ஷனில் இருந்து எமது 5வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்ய தொடங்குவோம். இந்த 5வது அப்ளிகேஷனில் இருந்து நாங்கள் கொஞ்சம் டீப் கன்செப்ட்ஸ் பற்றி தான் பேச போகின்றோம். நாங்கள் எவ்வாறு எமது டேட்டாவுடன் எமது அப்ளிகேஷனின் ஸ்டேட்டை மாற்றுவது என்று பேசுவோம். அதாவது நாங்கள் ஸ்டேட் பற்றி தான் அடுத்த அப்ளிகேஷன் மிகவும் டீப்லி பேசுவோம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும் விதத்தில் யூஐனை அணுகலாம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கினை கொடுத்திருக்கின்றேன். அந்த வீடியோவையும் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த டெமோவினை கண்டிப்பாக முதல் வீடியோவில் அடுத்த அப்ளிகேஷன் 5வது அப்ளிகேஷனை உருவாக்கும் முதல் வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். இந்த அப்ளிகேஷனை உருவாக்கும் போது நீங்கள் டேட்டாவுடன் எவ்வாறு வேலை செய்வது என்றும் இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டுக்கு ஏற்ப நமது அப்ளிகேஷன் விஜெட்ஸ் எவ்வாறு மீண்டும் ரீபில்ட் ஆகின்றன என்ற விஷயங்களை அடுத்த செக்ஷனில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் எமது அப்ளிகேஷனில். அப்படி என்றால் நாங்கள் உங்களை அந்த அப்ளிகேஷனை உருவாக்கும் வீடியோ சீரிஸுடனும் கண்டிப்பாக இணையுமாறு அழைக்கின்றேன். அப்படி என்றால் நாங்கள் எமது 5வது அப்ளிகேஷனுடன் அடுத்த பாட்டில் சந்திப்போம்.